டாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீயா நானா. லிங்க் பின்பற்றும் கணவன் மனைவிகள், அது என்னென்ன குழந்தை பெற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற கணவன் மனைவிகள் கொடுத்த நீயா நானா நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இந்த எபிசோடு வந்து முதல் பாகத்தை இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்டு சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்றைக்கி லைவில் நமக்காக சப்போர்ட்டுகளை கொடுத்த ரோஹித் சிவா அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஒளிபரப்பான டிங்க் கப்புள் அப்படின்னு ஒரு வித்தியாசமான தலைப்பில் ஒரு நீயா நானா. அது அந்த வித்தியாசமான தலைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. அதான் டிங்க்னாலே டபுள் இன்கம் நோ கிட்ஸ். டபுள் இன்கம் நோ கிட்ஸ், இது மாதிரி ஒரு கான்செப்டில் தான் மொத்தம் ஒரு குரூப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு விவாதத்தை 29 போன வருஷமே பண்ணாங்க. நம்மளுக்கு நேரம் அப்போ வந்து நம்ம வந்து ஜாக்லின் என்ன பண்ணாங்க, முத்துக்குமார் என்ன பண்ணாங்க, ஓகே, இந்த விஷயங்களை தான் நம்ம அதிகமாக பேசினாலும் இதை நம்ம கவனிக்கல. சரி, இதை பற்றி எல்லாரும் பேசுன்னு சொன்னாங்க அப்படின்னும் போது நம்ம பேசிட்டோம். இந்த மாதிரியான டாபிக் வேறு எதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஃபோன் அங்கே இருக்கா, லைட்டு மாற்றுறதுக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க மேடம், நீங்கள் இல்லாமல் வேறு யார் இருக்க முடியும் சொல்லுங்கள். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சொல்கிறீங்க பார்த்தீங்களா, சும்மாவாது அது இருக்கமோ இல்லையோ, இருக்கிறன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள், அதுவே வந்து பலம். அதுதான். ஸோ இந்த டிங்க் கப்பில் பற்றின ஒரு உரையாடல். அந்த உரையாடல் வந்து எந்த அளவுக்கு ஒத்துப்பட்டு வரும், எந்த அளவுக்கு ஒத்துப்பட்டு வராது. நீயா நான் டைட்டில் பார்த்துமே வந்து குழந்தைய பெற்றுக்கணும், அதுதான் நம்பிக்கையின் ஒளி, அதுவே வாழ்வின் தத்துவம், அதுவே வாழ்வின் பாரம்பரியம் அப்படின்னு உங்க நீயா நான் குரூப் உருட்டுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க பெரும்பான்மையான மக்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு ஷோ நடத்துகிறாங்க. அதனோட முடிவு அப்படி தான் இருக்கும். ஆனால் குழந்தைய பெற்றுக்கிட்டு என்ன ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காம ஹாஸ்டலில் சேர்க்கறதுலேருந்து, குடி குடிச்சிட்டு வந்து உதைக்கிறதுலேருந்து, அந்த குழந்தைய வேலைக்கு அனுப்பி வந்து சிறார் தொழிலில் வந்து ஈடுபடுத்துறதுலேருந்து, இன்னும் வந்து வேறு அம்மாக்களுக்கு பிறந்தா அந்த குழந்தைய வந்து தப்பான வழிகளில் குழந்தையிலே யூஸ் பண்ணுறதுலேருந்து, அந்த குழந்தைய ஒரு பகடக்காயாக வச்சுக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்திருக்கும். அதை பற்றி யாருமே கவலை இல்லை. ஒரு 2% என் சுதந்திர வாழ்க்கையை நான் வாழறேன், நான் குழந்தைய பெற்றுக்க மாட்டலான்னு இல்லைன்றது தான். அது எப்படி நாங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த அடுத்த சமுதாயத்தை நாங்கள் வந்து ஒரு லேடி சொன்னாங்க, இது வந்து ஒரு கடத்துதல் அப்படின்னாங்க. என்ன கடத்துனீங்கன்றது அங்கே மேட்ரு. ஐயோ நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதோ நீங்கள் வளர்க்குறதோ யாரும் இல்லைன்னு சொல்ல வரல. எங்களுக்கும் குழந்தை ஆசைகள் இருந்தது, எங்களையும் கேள்விகள் கேட்டாங்க. எங்களை கேள்விகள் கேட்கும்போது நாங்கள் அடக்கணும். நடக்கிறப்ப நீ வந்து வளர்க்க போறியா கேட்டோம். அப்புறம் குழந்தை பார்த்தா எனக்கு 2 பேருமே குழந்தை தேவையாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வச்சாச்சு. 6 மாதத்துலேயே பேர் வச்சாச்சு. 6 மாதம் 3 மாதத்துல பேர் வச்சோம். ஐ மீன் கல்யாணம் ஆன உடனே பேர் வச்சோம். ஆமாம், அது வேற மாதிரி வச்சுருந்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்ட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு 4-5 மாதம் வரும்போது குழந்தைக்கு வந்து யாழினி அப்படின்னு பேர் வச்சிட்டோம். 3rd மந்த்துக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணேன். ஏன்னா பண்ணமா அதுக்கப்புறம் வந்து அதான் 3-4 மாதத்துலேயே, அதாவது கன்ஃபார்ம் ஆகி ஒரு 3-4 மாதத்துலேயே குழந்தைக்கு பேர் வச்சிட்டோம். அப்போ வந்து ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணுறதுன்னா அதுக்கப்புறம் போய் யோசிச்சுக்கோங்க. அது ஒன்றும் கம்பல்சூத்திரம் கிடையாது. ஆனால் பொம்பளை குழந்தை பிறந்தா இதுதான் பெயர் அப்படின்றதுல முடிவு பண்ணோம். அது மட்டும் கிடையாது, எனக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்கணும், எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், பக்கி மாதிரி அலைஞ்சல்ல, வளர்ந்து கண்ணெதிரி வளர்ந்து பாரு. இதுதான் வந்து இயற்கையினுடைய தத்துவமே. நீங்கள் என்ன விஷயத்துக்கு நீங்கள் வந்து எதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு வந்து சேர்க்கும்ன்றேன். அது எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் வந்து எங்களுக்கு குழந்தைய வானான்றதுல ஒரு பையன் சொன்னா பாருங்க, இல்ல இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்கோம். நிறைய பேர் அதுல வந்து இந்த நீலசாரியா ஒரு பொண்ணு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் அந்த டிங்க் வந்து நான் வந்து காலையில லேசியா எழுந்திருக்கிறதுன்றத பேசியிருந்தாங்க. எல்லாத்த விட இந்த வீட்டுல ரொம்ப சிறப்பா பேசுறது கடைசியா ஒருத்தவங்க பிரைஸ் வாங்கினாங்க பாருங்க, கழுத்துல அட்டிக்க மாதிரி ஒரு இது போட்டுருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த கான்செப்ட், இத்தனைக்கும் அவங்க கல்யாணம் குழந்தை இருக்கு, அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனைகளை அழகா பேசுனது அவங்க மட்டும்தான். ஸோ இது குறித்தான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து விவாதிப்போம், பேசுவோம். ஸோ இது வந்து என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணும் இன்றைக்கி. நாங்களும் சீக்கிரமாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. ஏறக்குறைய 4 மணிக்கு 4:30 மணிக்கு 5 மணிக்கெலாம் இங்கே. ஆனால் எனக்கு இப்போ வந்து இந்தியாவில் இருந்த டைமே எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அழகாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக 9 மணிக்கு வருவோம். 9, 10, 10:30 கூட ஆகும். அதேதான். என்ன தூக்கம் போச்சு இங்கே, தூக்கம் வந்து சரியாக அதாவது ரொம்ப இது இல்லாமல் தூக்கம் இல்லாமல் போகுது. அதான் இந்த ஊரில்
அது ஒண்ணு. இன்னொரு ஒரு விஷயம் வந்து அங்க இருக்கும் பொழுது அதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சிரும். இப்ப இதை வந்து முடிச்சுட்டு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பொழுது ஒரு சோம்பேறித்தனம் வந்துருது. அது சோம்பேறித்தனம்ன்றத விட அயற்சி ஆயிடுது. அயற்சி ஆகிறது. ஓகேவா, அதுதான் பிரச்சனை. பட் இந்த எபிசோட ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஜாக்கி, டிங்க்னா என்ன டிங்கினா என்னன்னு சொன்னாங்க நமக்கு. டிங்கினா வந்து டபுள் இன்கம், அதாவது நோ கமிட்மெண்ட், 8 நோ கிட்ஸ், 8 இதுவரையும் குழந்தை இல்ல அப்படின்னு. ஆமா, இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை வேணாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம், இதுக்கப்புறம் தெரியாது, பட் இது வரைக்கும் வேண்டாம் நாங்க முடிவு பண்றோம் அப்படிங்கறத சொன்னாங்க. இந்த டிங்கா இருக்கிறவங்களுடைய பேசிக் ஏன் நீங்க வேண்டாம்னு சொல்றீங்கன்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஒரு குழந்தை நீங்க ஏன் வேணாம்னு சொல்றீங்கன்னு கேக்குறப்ப எல்லாருமே சொன்ன பதில்கள் வந்து என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஒண்ணு. ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் சொன்னாப்ல இந்த உலகமே டாக்ஸிக்கா இருக்கு, பொல்யூஷன். இந்த போராட்டத்துல கலந்துக்கினாரு, அந்த கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாரு, அவர்தான் பேசுறீங்க. அவர் வந்து ஏன் வேணுங்கிறவரு இந்த வேணான்றதுக்கு ஒரு நீல சட்டை பையன். ஃபர்ஸ்ட் எடுத்துமே அந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா கருத்தா பேசுறாப்ல நினைச்சா, கடைசியில பார்த்தா பொல்யூஷன் அது இதெல்லாம் வந்து இதுல எப்படி என் குழந்தை வளருது அப்படின்ற மாதிரி பேசுறது செம கிரிஞ்சா இருக்கு. அவர் சொன்ன காரணமான ஒரு காரணம் உண்மை. அது வந்து நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கு. ஏதோ நான் அந்த பர்த்ல வந்து என் மனைவியை நான் இழந்துட்டேன். உண்மையிலே எனக்கு அந்த பயம் இருந்தது. ஏன்னா நான் வந்து இந்த தாலாட்டி கேக்குதம்மான்னு ஒரு படம், சுட்டி 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 பொண்ணு மட்டு 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 கண்ணு, அந்த படம் கனகாவும் பிரபுவும். அப்போ வந்து இந்த குழந்தை பெத்துக்கவே மாட்டேன்னு, அது குழந்தை பெத்துக்குனே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் இதே மாதிரி தான், குழந்தை பெத்துக்கனா செத்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு குழந்தை பெத்துக்காரு. கடைசியாக அவங்க பெத்துக்கினாங்களா இல்லையா, கடைசியில் குழந்தை பெத்து தானே ஆகணும். இந்த சமூகத்தை பொறுத்தவரை அப்படிதான். அது காரணம் என்னன்னா, அப்ப நீ என்னடா பண்ணுவேன். இந்த கான்செப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேல வந்து வாட்ஸ்அப்ல வந்து நம்ம வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல வேற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசும்போது அதை பத்தின விஷயங்களை வந்து பேசி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் அதில் வந்து போட்டிருக்கேன், போய் பாருங்க. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதுல இப்போ இல்லை, பொதுவாகவே வந்து நம்ம வந்து நிறைய முற்போக்கு பேசுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. கஷ்டப்பட்டு அவன் எல்லாம் பேசுவான். கஷ்டம் அந்த பொண்ணை வந்து அவன் பொண்ணை வந்து அவன் ஜாதியிலே கல்யாணம் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவான். இப்போ கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வேற வருது. ஆமா சரி, அந்த கீ வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். இல்ல திஸ் இஸ் த ப்ராப்ளம் இல்ல, நீங்க வந்து டக்குன்னு அப்படியே அப்புறம் போட்டிருக்கீங்க. அதாவது ஒரு லிங்க் வந்து அதுல என்ன கொடுத்துருக்கோம், அதை நம்ம இன்னைக்கு பேசலங்க. சுதந்திரம் அப்படின்றது வந்து பொண்டாட்டிக்கும் மட்டும் சுதந்திரம் கிடையாது, பொண்ணுக்குமான சுதந்திரம் தான். அது வந்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வந்தாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணணும். கல்யாணமா இருக்கட்டும், பிள்ளை பேரா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் லேடி சொன்னாங்க பார்த்தீங்களா, என் பிள்ளைய வந்து நான் வந்து பெற்றுக்கோன்னு சொல்லுவேன், ஆனால் நிர்பந்திக்க மாட்டேன். இது வந்து நாங்கள் எதுவுமே சொல்லலை, சென்றது கெட்டதை இப்போ புரிஞ்சு நீ முடிவு பண்ணிக்கோ. நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்காம கூட இரு. இல்லை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு பிள்ளை வேணாலும் புள்ள பெற்றுக்காம கூட இரு. இல்லை எனக்கு புள்ள 10 புள்ள பெற்றுக்கணும் இரு, தட்ஸ் யுவர் லைஃப். இதுதான் நிலைப்பாடு. ஆனால் இங்கே சமூக நிர்பந்தங்களுக்காகவும் சமூகத்தினுடைய அழுத்தத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, புள்ள பெற்றுக்க சொல்லுவான், கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவான், அதே ஜாதியில் கல்யாணம் பண்ண சொல்லுவான், அதே மாதிரி வரதட்சணை வந்து அவளுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பான், எல்லா அட்ராசிட்டியும் பண்ணுவான்னு வச்சுக்காங்க. அந்த மாதிரி செய்ய மாட்டோம்னு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்கோம். இதை நான் எழுதியிருக்கேன், இதை பேசியிருக்கேன். இதுதான் மேட்டர். ஓகே, இதில் நீங்கள் பேசின ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நான் இந்த லைஃப்ல இருந்து அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அது வந்து டீனில் எப்படி இருக்கணும், நல்லவங்களோட பழகுதா கெட்டவங்களோட பழகுதான்றதுல இருந்து நான் வருஷெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கான விஷயங்களை வந்து என்னால் செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அந்த நீங்க சொன்னீங்களே அட்டிகை போட்டிருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நம்ம ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கான ஒரு உழைப்புங்க, இது லேபர்னு தான் பேரே, நீங்க லேபர்னு தான் அதை வந்து பெயின்னு சொல்லுவாங்க, லேபர் அது. அந்த உழைப்புக்கான அங்கீகாரமும் அவ வந்து செய்யறா இல்லையா, அந்த விஷயத்திற்கான அந்த பெண்ணிற்கான உரிமையோ இங்க வந்து கொடுத்ததே இல்ல. இதுதான் அந்த அந்த அதோட ஒரு பேசிக் பிரச்சனை. அப்ப நீங்க எப்படி வந்து இத வந்து நீங்க அதை வந்து எப்படி சொல்றது, இப்ப ஒரு குழந்தை பெத்துக்க மாட்டேன்
அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லும் பொழுது இல்ல ஒரு 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 கப்பல் வந்து முடிவு பண்ணும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து சரியாகும். அது எப்படி சரியாகும்ன்றதையும் அந்த அம்மா அழகா சொன்னாங்க. அதாவது என்னன்னா இப்ப நான் ஒரு 10 பேர் குழந்தை பெற்றுக்கல, இப்ப கவர்மெண்டே வந்து என்ன சொல்லுது, ஜப்பான்ல வந்து குழந்தை பெற்றுக்கன்னு சொல்றான், ஜப்பான்ல வந்து குழந்தை பெற்றுக்கங்கன்றான். நான் வந்து உனக்கு கவர்மெண்ட் வந்து எல்லாம் பண்ணுது, என்ன உனக்கு பிரச்சனை, ஓ உனக்கு லீவ் வேணுமா நான் லீவ் தரேன், உனக்கு லீவ் வேணுமா நான் லீவ் தந்துடுறேன். 2 பேருக்கு லீவ் தர்றதுல இருந்து எல்லா விஷயங்களையுமே வந்து கவர்மெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அவ வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா, அந்த இடத்துல வந்து குழந்தைய பாத்துக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லைங்கிற, அப்ப அதுக்கும் நாங்க வந்து ஏற்பாடு பண்றோம். இத வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமா சேர்ந்து, ஒரு சொசைட்டி எல்லாமா சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ற, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற, அது வந்து சரியாகும், அந்த சிஸ்டம் சரியாகும். இல்லன்னா எப்படி நான் வந்து குழந்தை பெத்துப்பேன், அந்த அங்கீகாரமே இல்லாம நான் வந்து கிடப்பேன், பெத்துக்கணும் அது உங்க கடமை, அது கடமை. எதான் அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த சக்கரை தண்ணி ஊத்திட்டு உனக்கு ஆட்டிட்டு கிளம்பிடுவானுங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு வந்து டைப்பர் மாத்தத்துலேருந்து ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகிறது ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அனுபவிச்சவங்க, அதுவும் நியூக்ளியர் ஃபேமிலியில் அனுபவிச்சவங்க, இருந்துமே இல்லாத சொந்தக்காரங்க வச்சுட்டு அனுபவிச்சவங்கன்ற நான் எந்த வகையிலுமே உதவி செய்யாத இடத்துல ஒரு குழந்தைய வளர்க்குறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். சில நேரத்தில் வந்து புல் அவுட் பண்ணியிருக்கலாமேலாம் கூட யோசிச்சுருந்துருக்கேன். எஸ்பெஷலி வந்து இவங்க வந்து துடிக்கும் போது எனக்கு அந்த பயம் இருந்தது, ஒரு ஒரு பயம். அது வந்து அது அந்த இது சொல்ல முடியாது. இப்போ அந்த பொண்ணு சொன்னா, ஒருத்தவங்க சொன்னா பிரசவத்துல இருந்து என் பொண்டாட்டி செத்துட்டேன் அப்படின்ற அந்த ஒரு இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போட்டு குழப்பிக்கிற ஒரு சூழல். ஏன் இதை மட்டும் பொம்பளைக்கு மட்டும் அவன் கொடுத்தான் அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. அது வந்து உணர்ந்தாதான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து அந்த கருத்து நியாயமானது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பொல்யூஷன் பேசுறதுல எனக்கு உடன்பாடு, அது உண்டு, எனக்குமே அதில் வந்து உடன்பாடு இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் சில தான் பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு ப்ளூ சாரி சொன்னாங்க, எனக்கு ஒரு டெய்லி ரொட்டீன் ஒன்று இருக்கு, ஸ்லோ மார்னிங் என்னோட. 6 மணிக்கு நான் எழுந்திரிச்சிருவேன், ஆனால் பொறுமையாக யோகா பண்ணுவேன், காஃபி சாப்பிடுவேன், இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஸ்லோ மார்னிங்கான ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சா ஸ்லோ மார்னிங்னா 9 o'clock மார்னிங்கே வேக்கப் ஆகலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். எவ்வளோ நாள் 8 மணி 10 மணி, இன்னும் சனி ஞாயிறுனா 11 மணி தான். அதுக்குள்ளே காலையில் போய் மயிலாப்பூரில் வந்து மயிலை காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம ஆலமரத்து கடையில் போய் ஒரு இதை சாப்பிட்டு அப்படியே வந்து பிடிச்சிட்டு அங்கேருந்து டிஃபனை பிடிச்சிட்டு வர்றதும் உண்டு. இல்லை காலைல எழுந்து நீ ப்ரஷ் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துடுமா, நான் பைக் எடுத்து வந்துக்கிட்டே இருக்கேன், அப்படியே நேராக மயிலை காஃபி போய் திரும்பவும் காஃபி குடிக்கலாம் அப்படி எடுத்துன்னு போறவங்க இருக்காங்க. அதனால ஸ்லோ மார்னிங்ன்றது வந்து பல வருஷமா நடந்துகிட்டு இருக்க மார்னிங். இல்ல அது நீங்க பயப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு சார். ஏன்னா எல்லா கணவர்களும் அப்படியே அப்படியே அதை எடுத்து கொடுத்துட மாட்டாங்க இல்லைங்களா. அவங்களுக்கான டியர்ஸ் இருக்காங்க, மனைவிக்கு தெரியும் அவங்களுக்கான டியர்ஸ் இருக்காங்க, செல்லங்கள் இருக்காங்க, அதன் பிறகு அவங்களுக்கான லவ் அப்படிலாம் இருக்காங்க. எல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கான டைமை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நாம கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படிங்கிறதையும் அவ்வளோ இல்லை சரிங்களா. நண்பர்களே எப்படி இப்ப கண்ணாடி அவுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா. நான் திரும்பவும் சொல்றேங்க, நீங்க என்ன ஒன்னாலும் நீங்க செய்யுங்க. அதாவது செருப்பா கூட மாறுங்க. காலையே கழுவி டெய்லி பொட்டாட்டி காலை கழுவி கூட குடிங்க. ஆனா ஒரு நாளும் அவள்களை இந்த ஜென்மத்தில் இல்ல 7 ஜென்மம் 27,000 ஜென்மம் கோடி ஜென்மம் கோடி ஜென்மம் வச்சாலும் அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியும். திஸ் இஸ் மை ஒர்த். வைஸ் வர்சா கிடையாது, இது ஸ்ட்ராங் கிடையாது. அது வந்து நீங்க வந்து ஐயோ சார் நீங்க 20 வருஷம் அதான் 20 வருஷம்லாம் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் போட்டு என்னென்னோ பண்ணி அனுபவிச்சா கூட இப்படித்தான் அனுபவிச்சாங்களா. அதனால அவள்களை நீங்க அச்சு அது வந்து அதேதான் இருக்கு. ஓகே அதேதான் அவளுகளை வந்து நான் திரும்பவும் சொல்றேன் யுவர் ஆனர். ஏய் guys what guys ப்ளீஸ் ப்ளீஸ் அதுதான் மேட்ரு. இதுக்கப்புறம் வைஸ் வர்சா இதுதான் மேட்ரு. ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சா தூங்கிரலாம் 9 இல்ல மேடம், ஏர்லி மார்னிங் மாட்டாங்க சார். மேடம் ஏர்லி மார்னிங் வந்து எவ்வளவு வருஷம் நம்ம பார்த்துட்டோம்னு சொல்ல வந்தோம். ப்ரோக்ரஸிங் டுகெதர் அதேதான் மேடம், அதுதான் தப்பு கிடையாது. அதுதான். அதனால நீங்க என்ன செஞ்சாலும் இதுதான் வந்து நிலைமை, இதுதான் வந்து டிபெண்டா போய் உட்கார்ந்தா கூட உங்களுக்கு இதுதான் நிலைமை. இந்த கைஸ் சொல்லும் போதெல்லாம் அந்த ஒரு 2 பசங்க கோவில் கைஸ் நாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் கைஸ் இந்த சின்ன பசங்க
கைஸ் இதுதான் கோவில் கட்டுறோம் அப்படியே கைஸ் இதான் கைஸ் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான் எங்க ஊர் கோவில் கைஸ். அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா கைஸ்? இது காலைல திறப்பாங்க, சாயந்தரம் மூடிடுவாங்க. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க கைஸ் சொல்றது, ஆனா நீங்க இன்னசென்ட் கிடையாது. ஓகே, வருவோம் இப்போ. நீங்க புரிஞ்சுக்கங்க கைஸ். நீங்க வந்து 7 கடை 7 மலை தாண்டி இருக்கிற கிளியேட்டு வந்தா கூட ஏன் கிளிக்கு குஞ்சு சரியில்லைன்னு சொல்றதுதான் வந்து பொண்டாட்டிங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. தட்ஸ் ஆல். இருந்துட்டு போடுங்க கைஸ். ஓகேவா? வரலாமா கைஸ்? எஸ் ப்ளீஸ் கைஸ். அப்ப அந்த ப்ளூ சாரி சொன்னாங்க. ஸ்லோ மார்னிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஹாபிஸ், என்னுடைய விஷயங்கள் செய்யறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எல்லாம் வச்சுக்க முடியாது. காலையில எழுந்திருப்போம், நானும் என் ஹஸ்பண்டும் போய் ஏதோ ஷார்ட் பால் ஏதோ சொன்னாங்க, ஏதோ விளையாடுவோம். அப்ப வந்து எனக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்றது அந்த அம்மாவுடைய ஒரு இது. இந்த அம்மா தான் சொன்னாங்க, வேர்வை சிந்தி உழைப்பு போட்டு நான் குழந்தைய பார்த்து எல்லாம் பண்ணா அது உன் கடமை, குழந்தை அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதுக்கான ஒரு மதிப்பை நீங்க கொடுக்கல. ஆமா, பெத்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு ஆய்துணி கழிக்கிட்டு. ஓகேவா? ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, லவ் மேரேஜ் எங்களையே இன்னும் நாங்க புரிஞ்சுக்க முடியல, எங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆமா இப்பதான் எங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இத பத்தி நாங்க இன்னும் இப்ப எங்க குழந்தைய பத்தி யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே மாதிரி லாங் கமிட்டட் இருக்கிற ஒரு விஷயத்தையும் வந்து என்னால முடியாது அப்படின்னு ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு ரொம்ப நல்லா சொன்னாங்க, சார் ஒரு குழந்தை பெத்துக்கிறதுலாம் இங்க பிரச்சனையே கிடையாது, பினான்சியலாவும் ஹெல்த் வைஸும் மென்டலாவும் நீங்க இதற்கு தயாராக இருக்கிறப்ப பண்றது பிரச்சனையே இல்லை. எனக்கு இப்ப கல்யாண குழந்தை இருக்கு, ஆனா இப்ப நான் பினான்சியலாவும் சரி கிடையாது, ஹெல்த் வைஸுமே நான் சரி கிடையாது. அதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டங்கள் வந்து நிறைய. சோ அப்படி இருக்கும்போது இதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிம்மா, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றப்ப உடனே எல்லாரும் சொல்லி வச்சு என்னன்னா, சார் அவங்களுக்கு பயம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய விஷயங்கள்ல வந்து குழப்பமே இருக்காங்க, ஐடியாவே இல்லை. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, அவங்களுக்கு குழப்பமும் ஐடியா இல்லாமலாம் இல்லை. அவங்கள ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க. என்னை யாரு கேள்வி கேட்டாலும் அவன் கிடக்குறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சரை யோசிக்கல, இல்ல அவங்க ரொம்ப ஃபியூச்சரை யோசிச்சுதான் அவங்க இதை எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இதுலதான் வந்து கோபி வந்து ஒரு தனியா இன்னொரு ஊர் விட்டுனாரு. அதாவது நீங்க குழந்தை பத்துக்காம இவ்வளவு சம்பாரிச்சு நீங்க செலவு பண்றது வந்து இது வந்து எடுத்துட்டு வருதான். அதாவது வந்து வணிகம், கார்பரேட் வணிகம் தான் வந்து அதை பண்ணதான். இப்ப நீங்க பண்றதே கார்பரேட் தான். ஆமா, அப்ப நீங்களே கார்பரேட் தான். புரியுதுங்களா? நீங்க இங்க யாரும் வந்து தேச சேவை செய்யறது யாரும் வரல. நாங்களும் பேசுறோம், 4 காசு வருதுன்றதுனால தான் நாங்களும் தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது கூட என்னால என்ன முடியுதோ அதுதான் செய்ய முடியும். சோ அதனால ஒரு 10% அதுல வந்து நாங்க வந்து கமெண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அது ஓபன் பண்ணுங்க. 10% நாங்க வந்து இருக்கிறோம். அது மாதிரி ஏன் எங்களை பார்த்து நீங்க பதறீங்கன்றதான் இவங்களுடைய கேள்வி. எங்களுக்கு இதை பத்தி கவலைலாம் இல்லாம இல்ல, இந்த குழந்தை பெற்றுக்கிறது வளர்க்குறதுல எங்களுக்கு அதை பற்றின புரிதல்கள்லாம் இல்லாமலாம் இல்லை, நாங்கள் நிறைய யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்துருக்கோன்றது அவங்களுடைய பேச்சு. ஆமாம், ஆனால் நீங்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுறதுன்றது பார்க்குறது வந்து வாட் இஸ் தட் சரியில்லைன்றது இல்லை. சரியில்லைன்றதை விட இன்னொரு விஷயம் நாங்கள் போயிட்டு இருந்தது, காசை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுறது வந்து கார்பரேட் தனம் வந்து வளர்றதுக்கு உதவி செய்கிறீங்க. நீங்கள் டூர் பேக்கேஜ் போகிறதுலேருந்து ஹோட்டலுக்கு போகிறதுலேருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கார்பரேட் வளர்றதுக்கான பின்னான அரசியலுக்கு நீங்கள் பலிகடாவாக்குறீங்கன்றாங்க. கிடையவே கிடையாது. ஃபேமிலியோடு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு உண்மை சொன்னாங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய ஹோட்டல் பார்க்குறோம், நிறைய லைஃப் ஸ்டைல் பார்க்குறோம். இந்த லைஃப் ஸ்டைலை வாழணுன்றதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அது வந்து ஏற்புடையது. ஏன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் சில விஷயங்களுக்கு வந்து மக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்றதுல வந்து மாற்று கருத்து இல்லைன்றதான் உண்மை. இப்போ ஏன்னா நாமளே வந்து ஒரு ரொட்டீனாக 2-3 ஹோட்டல் தான் எப்பயுமே சாப்பிடுவோம் போது புதுசாக ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது இந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸும் அதுக்கு ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? பட் இவங்க சொன்ன மாதிரி இவங்க வந்து செல்ஃபிஷ் அப்படின்ற ஒரு கருத்து வைக்கும்போது எனக்குமே அது தோணுச்சு. இன்னொரு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் வந்து பேசினாங்க, உண்மையிலேயே வந்து குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொல்றவங்களோட குழந்தை பெத்துங்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப செல்ஃபிஷ். ஏன் அப்படின்னா,
நீங்க உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்றீங்க, அதான் உண்மை. அதாவது ஃபர்ஸ்ட் பிரஷரே வந்து இவரு வந்து ஆம்பளைன்றத நிரூபிக்கணும். ஆமா. இன்னொன்னு நான் மலடி இல்லைன்றது சமூகத்துக்கு நிரூபிக்கணும். இந்த 2 விஷயம் தான் வந்து லைஃப் லாங் வந்து பண்றது எல்லாருமே. இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, அது யாரா இருந்தாலும். பட் ஆனால் இதில் இன்னொரு கேஸ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய கப்புள்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இதில் வந்து த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இங்கே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு வரல. உங்கள் வாழ்க்கை, உங்கள் சுதந்திரம், உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் குழந்தை வேணும்னு போது தள்ளி போடாதீங்க. அதிகபட்சம் 2 வருஷம் இல்லை 3 வருஷம், அதுக்கு மேலே தயவுசெய்து பண்ணாதீங்க. முக்கியமாக கலைக்காதீங்க, கலைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி கலைச்சிட்டு அதன் பிறகு வந்து அவங்களுக்கு குழந்தை வேணும் போது குழந்தை வந்து சரியான இதில் பிறக்கல அந்த குழந்தை. அதுக்காக அவங்க நிறைய சிரமப்பட்டாங்க. அப்புறம் அந்த குழந்தை இறந்து போச்சு. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. இத்தனைக்கும் குடும்பத்துக்காக பண்ணாங்க. இத்தனைக்கும் கடைசியில் வந்து அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு வந்து தேய்ச்சி விட்டு அனுப்பிச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஃபுல்லாக இருக்கிற காசெல்லாம் பிடுங்கிக்கிட்டு தெருத்தி விட்டுச்சுங்க. அந்த மாதிரியான நிறைய தம்பதிகள் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் தயவு செய்து அதை மட்டும் செய்யாதீங்க. குழந்தை ரொம்ப முக்கியம் விஷயங்கள், அதெல்லாம் அக்செப்டபிள். ஆனால் அந்த விஷயங்கள் செய்யாது. ஏன்னா ஆப்போசிட்ல ஒருத்தர் அதை இப்போ அடாப்ட் பண்ணுறவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். அதில் இன்னொரு விஷயமும் என்னென்னா, இப்போ ஜாக்கி சொன்ன பாயிண்ட் நான் இன்னுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னும் பொழுது அது ஒரு செல்ஃப் டிசிஷன் நம்ம இப்போ எடுத்தோமே அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜாக்கியே யோசிச்சு பாருங்க, 20 வருஷம் வெங்காய சட்னி இல்லை அப்படின்னாலும் கூட, ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, நாமளா தேடினது இது, நமக்கு வந்து வாய்ப்பு இருந்தும் நாமளா தேடிக்கொண்ட வாழ்க்கை, கை இருந்தும் தேடிட்ட வாழ்க்கை அது மேடம், அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்றாப்ல. ஆனா அவருக்கு வந்து அவர் என்ன சொல்றது, பாசிஃபை பண்ணிக்கிறதுக்கான விஷயம் என்ன, இது நான் தேடிக்கிட்டது அப்படின்னு. அந்த மாதிரிதான் ஆப்பு என்பது. நண்பர்களே, காய்ஸ் எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஆனா ஒரு விஷயம் காய்ஸ், ஒரு கோட் எனக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாது காய்ஸ். அந்த கோட், ஆப்பு என்பது பிறர் வைப்பதல்ல, நமக்கு நாமே வைத்துக் கொள்வது. அதுல வந்து திருமணமும் சரி, காதலும் சரி, எல்லாமே அடங்கும்னு வச்சுக்காங்களேன். தட்ஸ் ஆல். அதை மட்டும் இங்க சொல்லிக்கிறேன் காய்ஸ். இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, காதல் இந்த கைஸ் தான். அப்ப இப்ப நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அது சரியா? சரி. ஸோ இதை எதற்கு நான் வந்து சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்போ ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன் அப்படின்னும் பொழுது அதனால வரக்கூடிய ஒரு சாதக பாதகம் எதுவா இருந்தாலுமே இட் இஸ் ஆன் மீ அப்படின்றப்ப நான் வந்து அதை கொஞ்சம் ஓரளவுக்காவது பாசிஃபை பண்ணிக்க முடியும். நீங்க யாருக்கா ஒருத்தருக்காக ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்காக எடுத்துட்டு, இப்ப முந்தானேத்தோ ஜாக்கி சொன்னாங்கல்ல, ரிலேஷன்ஷிப் இஸ் எப்பமல்லா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி எப்பயுமே உடையக்கூடியதுதான் அது. எஸ், ரிலேஷன்ஷிப் எப்பயுமே உடையக்கூடியதுதான். எஸ், அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்காக நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது இன்னுமே ரொம்ப பெரிய வலியை கொடுக்கும். ஐயோ, இவங்களுக்காக நம்ம இதை பண்ணியிருந்திருக்க வேண்டாமே. முக்கியமா கூட்டு குடும்பங்கள்ல இந்த விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதாவது இந்த சிவாஜி படத்துல நினைக்கிறேன், சிவாஜி படம்னா ரஜினி படம், அதுல போய் இந்த தனியார் ரூம்ல போய் எல்லாரும் கூப்பிடுறாங்க, உங்களுக்கு எல்லாம் உதவ வாங்கிட்டு வெளியே வந்து ஆபீஸ் ரூம் வாங்கன்ற கதை தான். டகடகட்டு எல்லாம் உதவாங்கன்னு வெளியே சொல்ல மாட்டானுங்க. அந்த மாதிரியான நிறைய கும்மாங்குத்துக்கள் வந்து க்ளோஸ் டு ஃபேமிலியில நிறையவே இருக்கும். ஆமா, அந்த அப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? சோ இப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நேச்சருக்கு அகைன்ஸ்டா அவங்க இருக்காங்க அப்படின்னாங்க. இது இன்னொன்னு இப்ப இவங்க சொல்லும்போது எனக்கு நான் வந்து கேள்வி வந்ததுனால இந்த செல்ஃபிஷ்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். செல்ஃபிஷ் அப்படின்னும் பொழுது நாம யார் வேணும்னு நினைக்கிறாங்களே, ஏன்னா நீங்க ஒண்ணு இந்த பியர் பிரஷர், இந்த பிரஷர்ல வந்து குழந்தை பெத்துக்கிறீங்க, இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கு பண்ற எல்லா விஷயங்களுமே என்ன பாத்துக்கணும், என்னுடைய பாத்துக்கணுங்கிறத விட்டுங்க. சில பேர் உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்க என்ன எங்க குழந்தைங்க எங்களை பாத்துக்கணும்ன்றதுக்காகலாம் வரலங்க அப்படிம்போம்ல. அதை மீறி இன்னொரு விஷயம், எதற்காக நீங்க அதை பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்களே, எங்க அப்பா ஒரு இது பண்ணியிருந்தாரு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறதுக்காக அடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அதையும் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இதெல்லாம் இருக்கு. என்ன பாத்துக்கணும், அப்புறம் என்னுடைய பேரை நிலைநாட்ட வேண்டும், அப்புறம் என் சொத்தை ஆள வேண்டும், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தலைமுறையை நான் வளர்க்க வேண்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து பண்றீங்க. ஆனா வந்து இவங்களை எல்லாருமே வந்து டமால்னு செல்ஃபிஷ் அப்படின்னதை என்னாலுமே ஒத்துக்க முடியல. அது அந்த பாயிண்ட் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்களான்னு தெரியல. பட் ஒரு சில பேர் அதை சொன்ன மாதிரி இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இதுக்கு அடுத்தது வந்து ஒருத்தர் சொன்னாரு, இதை நான் நேச்சருக்கு அகேன்ஸ்டா பாக்குறேன். குழந்தை வேண்டாம்னு சொல்றது நேச்சருக்கு அகேன்ஸ்டா பாக்குறீங்கன்னு போது ஒரு ப்ரௌன் கலர் சட்டை போட்ட பொண்ணு கரெக்டா கேட்டுது, அப்ப நீங்க ஐவி ட்ரீட்மெண்ட் போன்னு சொல்றதும் நேச்சருக்கு குழந்தை பிறக்க முடியல, நீங்க விட்டுற வேண்டியது. ஏன் நீங்க அவரு உடனே என்ன சொல்லிட்டாரு,
அது எந்த முறையிலையுமே அது வந்து இப்போ அவங்களால குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னாலுமே வந்து அதுல வந்து அதுவுமே நேச்சர்ல வந்து அது நேச்சர் எதுக்காகவோ அதை செய்யுது. அதை அப்புறம் மீறியாவது அந்த குழந்தைய பெத்துக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்க நிர்பந்திக்கப்படுறீங்க. அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரிடு விமன் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இந்த ரிலேட்டடா வந்து இந்த நேச்சர் ரிலேட்டட்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று பேசுவோம். எல்லாமே சொத்தை கடத்துவதற்காக, இதுதான் அதனுடைய பேஸ். புரியுதுங்களா? என்னுடைய எக்ஸ்டென்ஷன் பார்க்குறேன்னா என்ன, இவங்க வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லை அவர் வந்து டெஸ்லா, இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிப்பு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி தலைமுறையே அவங்க வந்து அறிவியல் கண்டுபிடிப்பு மூலமாக மக்களை வந்து புதிய பரிணாமத்துக்கு வளர்த்துறாங்க. ஒன்றும் கிடையாது, சொத்தை கடத்துறதுக்கு தான் வந்து கல்யாணம் புள்ளக்குட்டி அப்படின்றது. மிக முக்கியமாக சமூகத்தின்ல வந்து புல்ல அப்படின்றது வந்து ஏன் வந்து ரொம்ப அறுதியிட்ட விஷயமா இருக்குன்னா, அவன் மூலமாக வர குழந்தைகளுக்கு, அவன் மூலமாக வர அவன் விந்து செலுத்தி வரக்கூடிய குழந்தைகளுக்கு தான் வந்து சொத்து உண்டு. அதனால ஆம்பளை வேணும்னு சொல்றது. பட் இப்படி படுத்தாலும் ஒண்ணுதான், இப்படி படுத்தாலும் ஒண்ணுதான். அது இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதா மேடம்? எதுக்கு நான் என்னோட புரிதல் பத்தி நீங்க எங்க இல்ல மேடம், இந்த இப்படி படுத்தாலும் ஒண்ணுதான். இல்ல மேம், ஐயோ ஏமா, இல்ல மேடம், இப்படி படுத்தாலும் ஒண்ணுதான், அப்படி படுத்தாலும் ஒண்ணுதான். எப்படி படுத்தாலும் ஃபைனல் ஒரே விஷயம் தானே. அதுல வந்து ஆம்பளை சரி விடுங்க, அதுல வந்து ஆம்பளை தான் வந்து, அதாவது பொம்பளை வந்து இன்னொரு தூட்டுக்கு போறாளாம். அவ வந்து பெத்து கொடுக்கறது மட்டும்தான் அவன் வந்து ஆளு, இவன் விந்துக்கு மட்டும்தான் பவர். இதெல்லாம் பேசினா அப்புறம் இதெல்லாம் இயற்கையாடா சொல்லி கொடுத்து உங்களுக்கு கூமுட்டுங்களான்னு கேட்டா கோவம் வராது. யோசிச்சு பாருங்க. சரி விடுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லும்போது அந்த பொண்ணு கரெக்டாக கேட்டது, இது எப்படி சார் கரெக்ட் ஆகும்னா, இல்லம்மா இது நான் வந்து கரெக்ட் இல்லை, இது வந்து சொசைட்டி வந்து. அப்போ அந்த பொண்ணு சொல்லுச்சு, அப்போ இதை நான் எப்படி மேக்கப் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தானே இது. இது ஒன்றும் ஒரு இண்டிவிஜுவல் தாட் தானே. ஓகே, அப்படின்னும் பொழுது இண்டிவிஜுவலிட்டிலாம் கிடையாது. சொசைட்டி நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது நீங்க இண்டிவிஜுவாலிட்டிலாம் எல்லாத்துலயுமே பார்க்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியாதுதான். பட் இதை தான் நம்ம திரும்பவும் சொல்றோம், ஒரு சொசைட்டியினுடைய நிர்பந்தத்திற்காக நான் ஏன் புள்ள பெத்துக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய அந்த சைட்ல இருக்கிறதுக்கான கேள்வி. அது இந்த சைட்ல இருக்கிற ஒரு பேசினப்போ எனக்கும் வந்து தோணுன விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்த விட இன்னொரு பொண்ணு பேச, அந்த லேடி தான் இந்த உடல் சார்ந்த உரிமை, அது வந்து ஒரு பெண்ணுக்கு உடல் சார்ந்த உரிமை அவ்வளவுதான் அப்படின்றதுதான். இதெல்லாம் வந்து நான் வந்து பொம்பளையா பிறந்துட்டாலே இன்னொருத்த விட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், பொம்பளையா பிறந்தனாலே நான் புள்ள பார்க்க வேண்டியதா இருக்குது, பொம்பளை பிறந்துட்டாலே ஆய் துணி துவைக்க வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு தான் ப்ரெஷராக இருக்கு. அவன் விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஐ ஹேவ் a lot of pressure. ஆனா இதுல வந்து புள்ள வளர்க்கறதுன்றது 2 பேருக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்வளவு இதை பேசுற இடத்துல நான் திரும்ப பேசுறது என்னன்னா, நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன். அதை எத்தனை இடம்னாலும் சொல்லுவேன். எங்க அம்மா வந்து 5 பேரை வளர்த்தாங்க. இந்த 5 பேரையும் குளிச்சு ரெடி பண்ணி தியேட்டருக்கு கூப்பிட்டு போனால் நாங்களாம் 2 ரூபா டிக்கெட்டில் உட்காந்துருப்போம். எங்கள் அப்பா பின்னாடி 5 ரூபா டிக்கெட்டில் கழுத்தில் வந்து கர்ச்சீஃப் வச்சுட்டு உட்காந்துருப்பார். இது வந்து எங்கள் வீட்டில் நடந்தது. எல்லா இடத்தையும் இப்படி தான். பொதுவாக 1950, 60, 70கள்லாம் வந்து இப்படி தான் வந்து லைஃபை லீட் பண்ணாங்க, இப்படி தான் போனாங்க, இப்படி தான் வந்து செத்து சுண்ணாமல் போனாங்க. அதில் ஒரு விஷயம் அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, கல்வியும் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது பெண்கள் இன்னும் நிறைய பேர் மாறுவாங்க பாருங்க. புரியுதுங்களா? அப்ப அது கொடுக்காமே வச்சதுனாலதான் அவ வந்து ஏதோ தலையெழுத்தே, இதெல்லாம் என் தலையெழுத்துன்னு நினைச்சு அவ செஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கு அதை கொடுக்கும்போது அவளுக்கு சரி தவிர செய்ய முடியும். அதனாலதான் வாட்ஸ்அப் சேனல் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த இதுல நான் பேசியிருப்பேன் பாருங்க. ஏன்னா அதாவது உங்க பொண்ணை இப்படி விட்டுருவீங்களான்னு கேட்டா, நீங்க சொன்னாங்க உங்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே அப்படின்னா, இல்லையே வேணான்னு சொல்லுவேன், ஆனா நிர்பந்திக்க மாட்டேன். அவங்களுடைய சாய்ஸ் அது. இவங்க வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்க ஆண்டி வந்து அவ வந்து போட்டு ப்ரெஷர் பண்ணி பாரு, நீ கல்யாணம் பண்ணி புள்ள பெற்ற வாந்தி எடுத்தே அவனு அப்படின்னு முடிவுனாங்க. ஆனா அந்த அம்மா கல்யாணம் பண்ணி புள்ள 25 வருஷம் ஆயிடுச்சு போடுது. அவங்க இல்ல, அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு 2 பேருடைய புரிதலுக்கு அப்புறம் தான் அடுத்து இன்னொரு ஒரு உயிருக்கே அங்க வரோம் மாதிரி அப்புறம் நம்ம சொன்னாங்க. கிடையவே இல்ல, இந்த கான்செப்ட் இந்த 2 பேருடைய புரிதல் இருக்குல்ல, அது போல கமெண்ட் படிச்சோம் நிறைய வந்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பிடிச்சிட்டு வந்தா இது நல்ல சப்ஜெக்ட். அதுக்காக
ஓகே, எனக்கு வந்து சாந்தியோடைய கமெண்ட்லேருந்து தான் வந்து அதற்கு முன்னாடி குரோம்பேட் சுவாமிநாதனும் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எழில்ங்கிறவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. எழில் ராணி, குரோம்பேட் சுவாமிநாதன், அப்புறம் அதுக்கப்புறம் பாமதி குலராஜன் நினைக்கிறேன். ஆமா, ஸோ அதுக்கு அவங்க 2 பேரோட கமெண்ட்டுமே எனக்கு வரல. அனுராதாங்கிறவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க லைவ் வர முடியலங்கிறது. ஸோ இவங்க 3 பேரோட கமெண்ட் இப்போ வரல, எனக்கு ஏன்னு தெரியல. அதனால கொஞ்சம் சீக்கிரமா சாந்தி அமல்ராஜ் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க, பாமதி வந்திருக்காங்க. நான் வந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன். எழில் ராணி, எழில் ராதா, அனுராதா, வருது பாருங்க. உங்களுக்கு வருது. அதுதான் பாமதியில இருந்துலாம் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? எழில் ராணி, இட்ஸ் மீ பிரியா, ஷமிலா நாராயணசாமி, சையத் அலி, முத்து சண்முகம், பாலா கிருஷ், பிரியா பாலகுமார், சத்யா மகேஸ்வரி, ரத்தி எம், விஜயகுமார் ராஜசேகரன் அண்ட் சத்யா மகேஸ்வரி, ஜெயந்தி மாணிக்கம், மீனா குணசேகரன். ஓகே, மீனா குணசேகரன் இல்ல எனக்கு மீனா, எங்க மீனா பேரும் மீனா குணசேகரன். அதுவா அந்த பொண்ணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவான்னு எனக்கு தெரியல. இல்ல மீனா குணசேகரன்ங்கிறவங்க ரொம்ப நாளா கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த மீனா தானான்னு டக்குன்னு பேர் படிக்கும்போது ஒரு ஆர்வம் வந்துருச்சு. பத்மினி அவங்க வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்து லைவ்ல வந்திருக்காங்க. இலங்கேஷ் வந்திருக்காப்ல, ஃபாத்திமா நசீர், ரம்யா, டேவிட், கீர்த்தி லக்ஷ்மன், யாமினி மகேஷ் அண்ட் பாக்யா சுப்பிரமணி, சஹீதா சுல்தானா அண்ட் கார்த்திகேயன் சுப்பிரமணியன், லதா ஐயப்பா, மாரீஸ்வரன், கவிதா வர்ஷினி, இட்ஸ் பிரியா ஸ்பேஸ், இட்ஸ் மீ பிரியா இல்ல, இட்ஸ் பிரியா ஸ்பேஸ் அண்ட் அப்படியே கீழே வந்தேன்னா கல்பனா தீபக், KS சங்கமித்ரா அண்ட் ஸ்ரீதேவி, சாரா சுப்பிரமணியன், கல்பனா தீபக் அண்ட் கஸ்து ஆனந்த் அவர்கள், புவனா பாலகணேஷ், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து கமெண்ட்டுகள் ஆரம்பிக்கிறேன். இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்கள் எல்லாம் நான் வந்து தவிர்த்துட்டு அதுக்கு அடுத்தது வரேன். பத்மினி தான் சொல்லியிருக்காங்க, மிஸ் யூ போத் சோ மச். அதுக்குள்ள எனக்கு என்ன பிரச்சனை? Really couldn't catch you on live since it started after 12 AM IST. Very sorry. எங்க கொஞ்சம் சீக்கிரமா வரலாம். ஆனால் எங்களுக்கு நிறைய நேரம், எங்களுக்கும் நிறைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு சமைச்செல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு உட்காரது கரெக்டாக இங்கே 9 அங்கே 1:30. இங்க 9 அங்க 1:30 தான் எங்களுக்கு சரியா இருக்கு. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ண முடியுது. இல்லைன்னா வந்து 2:30 அந்த மாதிரி டைம்ன்றதுனால அதனால எல்லாம் ஒண்ணுக்கு வர்றப்ப எழுந்து வர்றதுங்கெல்லாம் டக்கு டக்குன்னு உள்ளார வந்து பார்த்துட்டு அப்படி ஒரு லைக்கை போட்டு குட் நைட் நாங்கள் திரும்ப படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் படுத்துருவாங்கன்னு வச்சுக்காங்களா. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து யாமினி மகேஷ் சொல்லியிருக்காங்க, ஹாய் ஜாக்கி சுதா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கனெக்டிங், யூ கைஸ் ஆர் டூயிங் கிரேட் ஜாப்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ யாமினி. அண்ட் இலங்கை சொல்லியிருக்காப்ல, மேரேஜ்னா லாட் ஆஃப் திங்ஸ் டு மேனேஜ், like get scolded from wife. That is man issue to husband தான். அதாவது என்ன இங்க சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோமோ அதை விட்டு நீங்க பெண்கள் பச்சையா வச்சிட்டு இருக்கிற அந்த பால், அது ஒரு கவு தன் குழந்தைக்கு அப்படின்னும் பொழுது இந்த சமூகம் அந்த பாலை எடுத்து உண்டு, அந்த காம்பிலிருந்து கறந்த பாலை எடுத்து உண்டு பபிஷம் என்று பார்க்காமல் பச்சையாக குடிக்கிறார்கள். கடைசியில் வெஜிடேரியன் என்று பெருமை வரும். இப்ப எது என்ன சப்ஜெக்ட் எங்க கொண்டு வரீங்க பாருங்களா? அததான் அவர் சொன்னாருங்க. அவர் அதை சொல்லல சார். வாங்க நீங்க வந்துட்டாருங்க என் பயத்துக்கு. மீனா குணசேகரன் சொல்லிருக்காங்க, யூ போத் ஆர் யங்கர் தென் மீ, ஸ்டில் ஐ அம் லேர்னிங் ஃப்ரம் யூ போத். தேங்க்யூ கைஸ். நானே லேர்னிங் பண்ணிட்டு இருக்கேன். வெங்காய சட்னில இருந்து எல்லா விஷயமும் நானே லேர்ன் அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ சோ பயத்துக்கு வெங்காய சட்னி பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன். சொல்லுங்க. அண்ட் கார்த்திகேயன் சுப்பிரமணியம் லைக் போட்டாச்சு. நைஸ் காஸ்டியூம் அண்ட் கிரெடிட் கோஸ் டு மேடம் போட்டார். தேங்க்யூ கார்த்திகேயன். ஆவுன்னா கேஸ் எழுதிடுற மாதிரி எழுதிடுறீங்க எப்போ பார்த்தாலும். நான் தான் சூஸ் பண்ணி இதை போட்டேன் இன்னைக்கு. சரி விடுங்க பரவாயில்ல அப்படின்னு ஆகி போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோட் யாரை வந்து வாங்கினானா? என்னது கோட்? எல்லாமே நீங்க தான் வாங்குனீங்க. ஆனா காம்பினேஷன் போது காய்ஸ், திரும்பவும் சொல்றேன் காய்ஸ், நல்லா அங்கங்க ஒயிட் ஹேர் வந்து இங்கங்க சிலிப்பிக்கிட்டுலாம் இருக்கும். ஒரு மாதிரி சிலிப்பி, எனக்கே தெரியும் சிலிப்பிக்கிட்டு இருக்கும். அது வந்து மாறி இருப்பேன். நல்லா தான் இருக்கு. அவளுக்கு வந்து நான் அவளுக்கு எப்படி இருந்தாலும் அவளுக்கு பிரச்சனையே கிடையாது. இங்க காஸ்டியூம் பத்தி தான் பேசினாங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பேசல. ஓகேவா? அதுதான். ஓகேவா? இலங்கேஷ் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா ஒரு 55 பேர் இருக்கீங்க, 74 பேர்ல ஒரு 20 பேர் அந்த லைக்கை மிஸ் பண்ணிருக்கீங்க. whoever it is please put like. அதாவது ஒரு உழைப்புக்கான அங்கீகாரம், ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் கன்சிஸ்டன்சியாக. ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோம், யூடியூப் பேசுகிறோம், ட்விட்டரில் இருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு கடந்து போகாமல் அதுக்கு லைக் போடுறதுக்கு ஒரு மனசு இருக்கு பத்தியா, அதுதான் கடவுள். ஸோ அந்த கடவுளுடைய அனுகிரகங்கள் உங்கள் எல்லாருக்கும் உண்டு. லைக் போட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியும் பேரன்பும்.
புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். காட் பிளஸ் வித் அஸ். லதா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, மெனி இந்தியன் ஃபேமிலிஸ் ஹேவ் சில்ட்ரன் டியூ டு சோஷியல் ப்ரெஷர் ரேதர் தென் a genuine desire to parent. ஆமாம். They focus on providing food and education but often miss teaching essential life skills. உண்மை. என் வாழ்க்கையில் 100% என் வாழ்க்கையில் படிப்புக்காக எங்கள் அப்பா வந்து படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிக்கும் அப்படின்ற கான்செப்ட் எனக்கு நம்ம உடன்பாடே கிடையாது. இப்போ மயிலாப்பூரில் படிக்கிற பையனும் திருநெல்வேலியில் படிக்கிற பையனும் ஒன்று கிடையாது. அம்பாசமுத்திரத்தில் படிக்கிற பையனும் பாண்டிச்சேரியில் படிக்கிற பையனும் ஒன்று கிடையாது. கல்ச்சர்லேருந்து எல்லா இடத்துலையுமே டிஃப்ரென்சஸ். ஸோ அதனால் படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிக்கணும். அது தலையெழுத்து சில இது படித்து மேலே வரும். மற்றதெல்லாம் வந்து இப்போ நானே வந்து கெட்டு போகிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. ஏதோ புக்கு படித்தவங்க வந்தோன்ட்டு தான் கொஞ்சம் உருப்பிட்டு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஏதோ பேசுகிற அளவுக்கு வந்திருக்கோன்னா அது வந்து தன்னிலை உணர்ந்து வளருதுன்னு. அந்த தன்னிலை உணர்ந்து வளருது இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கடலூர் பக்கத்துலேயே பாண்டிச்சேரி. நான் வளரும்போது 75 பைசா ஏறனா பஸ்ஸு இறங்கினா பார்டரு. இங்கே 70. அப்போ வந்து நான் பீர் வந்து 25 நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 16 ரூபாய்க்கு கிடைக்கும். 16க்கு பீர் கிடைக்கும். அப்போ நான் ஏன் பீர் குடிக்கலன்னா அந்த படங்கள் அப்போல்லாம் அந்த குடி குடிச்சிட்டு எல்லாம் கையிலெல்லாம் போட்டு விழுந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போய்ட்டு நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்று குடிகாரனா மாறிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிச்சு அதை தொடவே இல்லை. அப்புறம் தான் அதை வந்து தொட்டோன்னு வச்சுக்காங்க. சொல்கிறேன் அது வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணி நம்மளை மாற்றவே முடியாதுன்னு நினச்சா அதை நம்ம வந்து சாப்பிட்டோம். ஆனால் இதே கெத்தில் நான் வந்து மாணிச்சந்து போட்டு என்னால் நிறுத்த முடியல. என்னை மீறி போயிடுச்சு. அதில் ஒரு கெத்தே இருந்தது. என்னை மீறி மயிரை பிடிக்கிறானி அப்படின்ற மாதிரி பிடிச்சி அப்புறம் அது ஒரு நாளில் விட்டேன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அது ரொம்ப என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிடுச்சு. அதனால் அந்த தீய பழக்கங்கள்ன்றது நீங்கள் கிட்ட போயிட்டீங்கன்னா நம்மளை மீறி. இன்னொன்று என்னை கேள்வி கேட்கறது யாருமே இல்லை. என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அப்படியான ஒரு சூழலில் இப்படி இருக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம்னு சொல்கிறேன். ஸோ என்ன சொல்ல வந்தேன், அதனால் படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிக்கும்னு சொல்கிறது எங்கள் அப்பாவுடைய கான்செப்ட்டு. ஆனால் சூழல்கள் தான் படிப்பை வந்து அந்த குழந்தைக்கு வந்து நல்லபடியாக கொடுக்கும். இப்போ ஏன் ஒரே குரூப் மட்டும் ஐஐடியிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்குன்னா அவங்க படிக்கிறதுக்கான சூழல்கள் அவங்களுக்கு உருவாகிட்டே இருக்குது. அதுக்கான இடத்த கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. படிப்பினுடைய முக்கியத்துவத்தை ஹிந்தி பேப்பர் படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஆனால் இங்கே மாடு மேய்ச்சிட்டு கோலை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்து யோசிச்சு பாருங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, என் வாழ்க்கையில் 4:45 மணிக்கு வந்து ஸ்கூல் அப்ளிகேஷன் கொடுப்பாங்கன்ட்டு என்னையும் வந்து இதில் சாய்பாபா மயிலாப்பூர் கொடுத்துற மாற்றி சாய்பாபா கோயில் வாசலுக்கு கிட்ட போய் 4:45 துண்டை போட்டு உக்காந்துருந்தேன். புரியுதுங்களா? ஏன்னா அந்த பிஎஸ்பிபி ஸ்கூலில் சேர்க்கணுன்றதுக்காக. ஆமாம், அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்ல வந்தேன். பிஎஸ்பிபி இல்லை, பிஎஸ் சீனியர். அது எனக்கு தெரியல. மயிலாப்பூர் அப்புறம் அதை சொல்லும்போது நீங்கள் தான் சொல்லி ஆகணும். எனக்கு என்ன தெரியும் ஸ்கூலை பற்றி, அதுதான் மேட்ரு. பிஎஸ் சீனியர் ஸ்கூல் அதில் வந்துங்க அதே தான் கைஸ். அதில் நான் போய் அப்படி நின்று இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க போய் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தா அந்த ஸ்கூல் சீட் கிடச்சிருக்கும். எல்லா பசங்களும் எப்படி போய் இந்த சீட்டு வாங்குறாங்க, அப்படி வாங்கினா போதும் அப்படின்ட்டாங்க. நாம் தான் இங்கே வந்து ஐயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வந்து நின்றுருக்கோம். ஐயர், லக்ஷ்மி அந்த மாதிரி லிஸ்ட்டில், பாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வந்து நின்றுருக்கோம். வராதுப்பா போய் கேளுப்பான்னா இல்லையே. கடைசியில் இப்போ வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மாண்டசரியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காது. அதுதான் சரி விடுங்க, அது ஒரு தனி கதை. அதை நம்ம வேற ஒரு எபிசோட் பேசுவோம், தொடர்ந்து விவாதிப்போம். அதேதான். அதுதான் லதா எப்பா சொல்லியிருக்காங்க, பேரண்டிங் ஷுட் கோ பியாண்ட் ட்ரெடிஷன், focus on raising responsible individuals with strong social values and civic responsibility. Better to be dink if they can't do this. இதை பண்ண முடியல அப்படின்னா டிங்க் ஃபாலோ பண்றது பிரச்சனையே இல்லை. அவ்வளவுதான். நீங்க ட்ரெடிஷன் இல்லாம ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வளர்க்கதை விட இது வேணாம், அவ்வளோதான். ஆனால் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எதையுமே நம்ம பார்க்கறது கிடையாது. நம்ம வந்து எதுக்காக குழந்தை பெற்றோம் அப்படின்னா அப்பதான் வந்து சமூக அங்கீகாரம் மாதிரி அதை வந்து ப்ரெஷர் பண்றோம். ரெண்டாவது சொத்தை வந்து கடத்துறதுக்கு ஆம்பூல புள்ள பெற்றாதான் அது கரெக்ட்ன்றையும் சொல்றோம். அதேதான். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இது வந்து ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்டேங்குது. வேற ஒன்றும் இல்லை. சாரி ஜாக்கி, லாஸ்ட் வீக் வர முடியல, ப்ளீஸ் ஒரு நெருடல் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. ஐயா, அவர் வர முடியலன்ட்டு ஒரு நெருடல். சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிச்சுவேஷன்ஸ் அவ்வளவுதான். பத்மினி சொல்லியிருக்காங்க, எஸ், ஹேவிங் சைல்ட் நீட் மோர் எமோஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். See, in European countries men were given equal
ஃப்ரெட்டர்னிட்டி பேரண்ட் லீவ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ரெட்டர்னிட்டி லீவ் சேம் அஸ் மெட்டர்னிட்டி லீவ். வேர் இன் இந்தியா மென் கெட் ஒன்லி 5 or 10 days. அந்த 5 or 10 days வரமாட்டாங்க. அதுதான் அங்க மேட்டர். அந்த 5 or 10 days சும்மா வந்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இங்க யூகேல ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு தனியா நிதி ஒதுக்குறாங்க. அந்த குழந்தைய வந்து நீங்க வந்து அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு வச்சா அதுக்கு வந்து டெய்லி 35 பவுண்ட் அதுக்கு அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மட்டும் 35 பவுண்டு கொடுத்துறாங்க. 3500 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு வந்து இங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது. அப்புறம் அதே மாதிரி டிசேபிள் குழந்தைகளுக்கு வந்து பார்க்கிங் ஃப்ரீல இருந்து நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அது மட்டும் கிடையாது, இந்த ஊர்ல ஏகப்பட்ட ஆட்டிசம் குழந்தைகள் இருக்காங்க இங்க. தெரியல அது என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல, நிறைய பேரை நான் இங்க பாக்குறேன். உண்மை சார். இப்போ பத்மினி சொல்ற மாதிரியே அதான் அந்த பத்மினி சொல்றது சரி. அதுக்கப்புறம் திருப்பி அதே பாயிண்ட் ஞாபகப்படுத்துங்க. அதையும் ஒரு பொண்ணு பேசியிருந்தாங்க, அதை சொல்றேன் நான். கவிதா வர்ஷினிலாம் சொல்லிட்டேன் இல்லைங்களா. இலங்கேஷ் சொல்லியிருக்காப்ல, சுதா மேடம் லுக்ஸ் லைக் யூ ஃபாலோ ஸ்லோ மார்னிங். ஜாக்கி இஸ் a great carer of you. ஓகே ஃபைன். இல்ல அப்படி சொல்ல முடியாது. இல்ல இது பெருமைக்கு இப்ப காலர் தூக்கி விட்டா அதை பண்ணலாம். ஆனா அவங்க என்னை வந்து பாத்துக்கிற மாதிரி வேற யாராலையும் பாத்துக்க முடியாதுன்றதுதான் நீங்க சொல்ல வர்ற ஒரு விஷயம். அதனுடைய நீட்சி தான் அது. நீங்க எப்பயுமே நான் திரும்ப சொல்றதுதான் ப்ரொக்ரெசிவ் டுகெதர்னஸ்ன்னு சொல்றதுல இருந்து இந்த அன்கண்டிஷனல் லவ்னாலே மொத்த அதுல வந்து எனக்கு வாயில வந்துடும். அன்கண்டிஷனல் லவ்னு ஒரு மயிரே கிடையாது ஆக்சுவலி. அதை புரிஞ்சுக்கங்க. லவ் இஸ் அ மியூச்சுவல். லவ் நான் உனக்கு கொடுத்தா நீ லவ் எனக்கு கொடுக்கணும். ஒருத்த அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீ யாரோ ஒருத்தவங்க ஏமாலியா இருக்கான், அந்த அன்கண்டிஷனல் லவ் வச்சு உன்னை ஏச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதை கைஸ் இதை மனசுல வச்சுக்கோங்க கைஸ். நீங்க நல்ல வேலை சொல்லிட்டீங்க கைஸ், இல்லைன்னா இதை கண்ணில் தடவிடலான் இருந்தேன். இன்னைக்கு படுக்கும்போது கண்ணில் லைட்டா கண்ணில் தடவை மேடம், கையில தடவிடுங்க. நம்ம ஒண்ணுக்கு இருந்தா அப்புறம் எரியுதுன்னு கத்திட்டு இருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. பட் அதுக்கு இல்ல மேடம், எங்க எரியுதுன்னா பாக்குறதுக்கு கண்ணு வேணுன்றதுக்காக சொன்னேன் மேடம். தட்ஸ் ஆல். எஸ் சொல்லுங்க. அதுதான் குட். அதை எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஸோ முத்துவேல் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, த பிளாக் ஹோல் எக்ஸ்பிளனேஷன் வேற லெவல் ஜாக்கி சேகர். என்ன தெரியல பிளாக் ஹோல் போன வாட்டி வந்து சொல்லியிருந்தீங்களா? அந்த பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்கு, அதுல எல்லாத்தையும் உள்ள போயிடுது. சகலமும் இந்த மனித பிறவி பெண் அன்பினில் உடைந்திடும் விழுந்துடும். அது இல்ல பிளாக் ஹோல் பத்தி பேசுனீங்க. எஸ் எஸ் தட்ஸ் வாட் ஐ. அது வந்து ரிலேட்டடா சொன்னேன் நான். இந்த பிளாக் ஹோலுக்கு ரிலேட்டடா அவர் சொல்ற அந்த பாட்டை நீங்க பாடணும் வேற. அதனால அந்த பிளாக் ஹோல் இஸ் அது வந்து ரிமெம்பருக்காக நான் அது வந்து சொன்னேன். பத்மினி இப்பதான் மேல ஒரு நல்ல கமெண்ட் போட்டிருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கமெண்ட், கில்லி விஜய் காஸ்டியூம் இஸ் லுக்கிங் குட் ஆன் யூ. லவ் சிம்பிள் போடுறேன். லவ் சிம்பிள் வேற போட்டுருக்கா. தேங்க் யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் இல்ல அண்ணா அக்கான்னு போட்டா அக்கா அண்ணா போட்டாங்களாம். ஐயோ டிஜே பாருங்க, நீ வரவே இல்லை, போய் தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். அதேதான் லதா இப்ப சொல்லியிருக்காங்க, யூ லெட் சுதா ஸ்லீப். ஒரு நல்ல ஒய்ஃப் தான் செல்லம்ஸ் டியர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. தட்ஸ் பேலன்ஸ். அதாவது உங்க எல்லாம் உங்க சரி அது உங்களெல்லாம் பேச கற்றுக் கொடுக்க முடியாது. அவ்வளோதான். அவ்வளவுதான். கரெக்டா தானே பாயிண்ட் தானே அது. அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இல்ல தாயப்பா, அந்த மாதிரி ஒழுங்கா பாத்துக்கலன்னு வச்சுக்காங்க, எப்பயோ சூத்திர விஷயத்த வச்சிருப்பேன் முன்னாடியே. உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது, ஏதோ பேசிட்டு இருக்கா போயிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல தாயப்பா, நம்ம தூங்குனாலுமே நானே என்னை எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினா கூட நல்லா தூங்கிட்டு இருந்தடா எப்படி எழுப்புறது அப்படின்னு அப்ப வந்து வேற மாதிரி பேச வேண்டியது. இப்ப வந்து வேற மாதிரி அதை வந்து ஒரு that means the cow, the paul, the given, the calm. தண்ணி குடிங்க தயவு செய்து நீங்களும் உங்கள் லவ். ப்ரொக்ரெசிவ் மீன்ஸ் ப்ளீஸ் யூ ஆல்சோ கிவ் ஸ்லோ மார்னிங் டு ஜாக்கி as well சுதா மேடம் அப்படின்னாரு இலங்கேஷ். என்ன இப்போ உங்க ஜாக்கி யார் எழுப்புறாங்க? காலைல தூங்க தான் சொல்லுங்களேன். இன்னைக்கு காலைல கூட தான் 5 மணிக்கு எழுந்துக்கிட்டாரு. அவருக்கு தூக்கம் வரல, அந்த குடுப்பனை இல்லை, எனக்கு அந்த குடுப்பனை இருக்கு. ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? மாரீஸ்வரன் சொல்லியிருக்காப்ல, உங்க ஸ்மால் ஸ்டோரி நல்லா இருந்தது. Kiral, yes, நான் அதை ஷேர் பண்ணிருந்தேன். I think that last line was good. I think you have a poetry sense by birth. Please write more. உங்களுடைய ரைட்டிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ மாதிரி சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னா, என்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கணும் போது உங்க ரைட்டிங் ஸ்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரைட்டிங் எழுதுனா 10 நிமிஷத்துல சம்பாத்தியம் இல்லை அப்ப. ஆனால் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வீடு வாங்கும் பொழுது எனக்கு ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா கையில் கொடுத்து, இதை நான் எப்போ சொல்கிறேன் 2011, யூ கான் பிலீவ். இன்னும் 11 தானே வாங்கின வீடு? 2009. 2009 அப்பயே வாங்கிட்டோமா?
அதுக்கப்புறம் நாங்கள் பொழுது ஆமாம் 2009 எனக்கு 1 லட்சம் கொடுத்து வேணான்ட்டு அந்த காசு இதுவரையும் கேட்கல. இன்னும் அது வந்து அந்த ரைட்டிங்கான அங்கீகாரம். ஸோ இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கும் அது கிடைக்குது. அது என்னென்னா இதெல்லாம் அதற்கான அங்கீகாரம். ஆனால் எனக்கு எழுதுறது அவ்வளோ பிடிக்கும். எழுதுறப்பையும் சரி பேசுகிறப்பையும் சரி. இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், எப்பயுமே அப்படி ஒரே மாதிரி தான் நான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதனால் இந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய அதுக்கு நிறைய டைம் இருக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம தான் ஓட வேண்டியதாக இருக்குது. அதுதான் பிரச்சனையாக இல்லை. எஸ் சங்கமித்ரா சொல்லியிருந்தாங்க, ஹாய் ஜாக்கி சுதா, ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கிறேன். ஆனால் தினமும் காலைல எழுந்தவுடன் சமையல் செய்யும்போது கேட்டுக்கொண்டே சமைத்து விடுவேன், லைக் போட்டு விடுகிறேன். நாங்கள் தேங்க்யூ. உதாரணம் இன்னைக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வர்றது என்னன்னா, நிறைய பேர் வந்து விடிய காத்தால நான் மறுநாள் லீவு இருக்கிறது ஒன்று, ரெண்டாவது அந்த மாதிரி லைவ்ல கலந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த டைமுக்கு வர்றது. மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் ஏர்லியராக வர்றது காரணம் தான். ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே வேலை இல்லைன்னா வரும், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை. ஆனால் ஏதாவது வேலை இல்லை போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக வரும். அதையும் நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம். ஓகேவா? அதுதான் பத்மினி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு மை ப்ரீவியஸ் கமெண்ட், women always have to start from square one in their career after their pregnancy. ஆமாம், I work in an MNC, still I see men are jealous about benefits given to அதேதான் ஆன் மெட்டர்னிட்டி லீவ் வித் பே. கண்டிப்பாக இது நிறைய ஆண்கள் வந்து நானுமே கவனிச்சிருக்கேன் பத்மினி. அதை அதாவது எப்படின்னா, உங்களுக்கு 6 மாசம் ஜாலியா லீவ் கொடுத்துறாங்க. நாம கூட பேசாம வந்து லேடிஸ் தான் பிறந்திருக்கலாம், வந்தாதான் தெரியும். நீ ஏன் வந்து ஆபரேஷன் பண்ணிக்கோ, உனக்கு புள்ள பக்கத்து பிறந்தா பிள்ளை பத்துவோ, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வேண்டியதானே. அது மாதிரி சொல்லும்போது நீங்க வந்து இதாயிடும். அதுதான், நீங்க எதுவும் ஆவனா நீங்க தயவுசெய்து லைவ்ல இருக்கும், அமைதியா இருக்கு. ஓகேவா? இல்ல எனக்கு ஏதாவது அப்படியே துருத்துருன்னு வருதா, பேசி வச்சுட்டு பாத்துக்க அப்படின்ற மாதிரி பேசினா அப்புறம் வந்து இதை வந்து நிறைய ஆண்கள் அதை சொல்லுவாங்க, நானுமே கவனிச்சிருக்கேன். அதை உண்மைதான். அதே மாதிரி இன்னொன்று வந்து இன்னுமே அந்த மைண்ட் செட் இருக்கு, ஏன் லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் ஒரே சம்பளம் தரீங்கன்ற அளவுக்குலாம் பேச்செல்லாம் இருக்கும். அவங்க வந்து அவங்க இப்போ லேடிஸ்னா அதுக்காக என்னங்க பண்ண முடியும்? இப்போ எனக்கிட்ட ஒரு பையன் ஆர்கியூ வேற பண்ணான், லேடிஸ்னா அதுக்காக என்னங்க பண்ண முடியும்? நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன்னா நீங்களும் தான் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும். லேடிஸுங்க நைட் ஷிஃப்ட் வேண்டாம், அவங்களுக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட் கொடுங்கன்னு அது எப்படிங்க அது அப்படின்னா? நான் அதான் சொன்னேன், அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. என்னைக்கு நீங்கள் வந்து காலையில் எழுந்து சமைச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களோ லேடிஸ் இல்லாமல் டக்குன்னு நைட் ஷிஃப்ட் வந்துருவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது பாருங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாத ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் அவங்க வந்து வர முடியாது. ஆம்பளைங்களுக்கான ரேப்பு ரேஷியோ ரொம்ப கம்மி, ஆம்பளைக்கான ரேப்பு ரேஷியோ கம்மி. என்னை விடவே மாட்டானுங்க. வீட்டுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டால் எங்கே கவுத்து வச்சு வேலையை முடிச்சு விட்ருவாங்க. அதனால தான் சார் வர்றது இல்லை. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வருவோம் சொல்லிடலாம். நான் அப்படி சொல்லலை, நானா இருந்தால் அப்படி தான் சொல்லுவேன். நான் பொம்பளையா போனது என்னென்ன வேலை ஐயோ அவன் வா ஏன்டா அவங்கள்ட்ட கொடுத்துன்ற மாதிரி ஆயிடும். எனக்கு புரியுது. ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு நாள் கிடைச்சாலே போதும் உங்களுக்குலாம். ஓகேவா? ஸோ இலங்கேஷம் சொல்லியிருந்தாரு, கிட்ஸ் வந்து ரொம்ப கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சம் பீப்புள் ஃபீல் சோஷியல் ப்ரெஷர், வி ஷுட் திங்க் அண்ட் டேக் அவர் ஓன் வே. அவ்வளோதான் இதில் வந்து சொல்ல வர்றது, அவ்வளோதான். இங்கே வந்து யாருமே வந்து இப்போ டிங்கில் இருக்கிற நிறைய பேருமே என்ன சொன்னாங்கன்னா டிங்கி அப்படின்னாங்க. அதாவது நாங்கள் இன்னுமே டிசைட் பண்ணல, 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 8ஐயே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எப்படி 8? ஏன் 8? நான் சிசேரியன் பண்ணிக்கிட்டேன், நான் எல்லாம் பண்ணிட்டேன், நீ மட்டும் ஜாலியா வந்து போற அப்படின்றது தானே. அதேதான். நீ மட்டும் எப்படி ஒருத்த மட்டும் நபர் என்னது ஃபுல் கவர்டுன்னு சொல்லி வெறும் ஒரு துணியை மட்டும் கட்டி விட்டு புள்ள பத்துக்கிறது புஷுன்னு பண்ணி கத்தாத இது இல்லை. வர்றவன் போகிறவங்களாம் இன்னும் வந்து இது மியூசியம் மாதிரி பார்த்துட்டு போனோம், அந்த கஷ்டம் எனக்கு தானே தெரியும். அது நீ அனுபவின்றது தாங்க மேட்ரு. ஓகே, நான் சரியா உள்வாங்கலை, நீங்க உள்ளே வாங்கணும். ஓகேவா? இல்லைங்க வந்து இன்னைக்கு ஜாக்லின் பர்த்டே, அதனால உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்காரு அவர். எல்லாரையுமே லைக் பண்ண சொல்லி அலர்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் கல்பனா தீபக் சொல்லியிருக்காங்க, நான் உங்களை BB2ல இருந்து வாட்ச் பண்றேன், பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட். ஆமா, நானுமே யோசிச்சேன். குழந்தை வளர்ப்பு மெயினா டீனேஜ் கேர்ள்ஸ் பத்தி ஒரு எபிசோட் பேசுங்க ப்ளீஸ். ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க முடியல, ஃப்ரீயாகவும் விட முடியல அப்படின்னு போட்டிருந்தாங்க. கண்டிப்பா அதை பத்தி இன்னொரு பொதுவா ஒன்றும் இல்லை, இதுலயே பேசுறோம், நாங்கள் இப்போ தனியா பேசுவோம். நீங்க வந்து நீ நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 வயசுல என்ன உணர்வுகள்லாம் வருமோ அது உங்க பிள்ளைக்கு வரும். ஆனா நீங்க வந்து அந்த 16 வயசுல நீங்க படுற ஃபீலுக்கு வந்து ஒரு கடந்து வந்துட்டீங்கன்றதுனால இப்ப இருக்கிற பசங்களை வந்து நீங்க என்ன பண்ண இன்னும் கண்குத்தி பாம்பா பார்ப்பீங்க.
உங்களுக்கு எது எப்படி இயல்பான ஒரு விஷயமா அது இருந்ததோ அதே விஷயம் தான் இப்போ அந்த பிள்ளைக்கு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த பிள்ளைக்கு நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறது வந்து ஐ மீன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ என் பொண்ணு கூட வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், சில படங்களை நீங்கள் குழந்தைங்களோட பார்க்கணும். அதை டேபுவாக ஒதுக்கி வச்சிடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் டீனேஜ் பொண்ணு கூட இந்த படம் பார்த்துருக்கீங்களா? ஹோ காட் ஐ எம் மார்கரெட் அப்படின்னு ஒரு படம். ஹலோ இட்ஸ் மீ மார்கரெட், ஹலோ காட் இட்ஸ் மீ மார்கரெட். ஆமாம், ஏதோ ஒன்று அந்த அந்த ஹோ காட் ஐ எம் மார்கரெட் யூ ஆர் தேர் அப்படின்ற மாதிரி ஒரு படம். அது அந்த படம் நீங்கள் பாருங்கள். அது வந்து நீங்கள் வந்து உங்கள் பொம்பளை குழந்தையோட நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியுங்க. ஆஸ் அ ஃபாதராக நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒன்றும் இல்லை, அதில் சின்ன மார்பகத்தோடு அந்த பொண்ணு இருக்கும். அது என்ன பண்ணும், ஏன்னா அதுதான் வந்து கவர்றதுக்கான விஷயன்றதுனால அது வந்து ஐ பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இப்படிலாம் பண்ணால் அது பெருசாகிடுன்றதுக்காக அது பண்ணோம். நானும் என் பொண்ணு அதை வந்து பண்ணி விளையாடிட்டு இருந்தோம் இவங்க லண்டனில் இருக்கும்போது சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை எளிமையாக்கும் போது நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம், சொல்லலாம். ரெண்டாவது அந்த அது வந்து டீனேஜாக இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாலே அது வந்து ஒரு அம்மாவுக்கான தகுதியாக இயற்கை அதை படிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது வந்து கவான் இருக்கும் முட்டை ஓவரிஸ் ஆர் ரெடி. அப்படி நீங்க அதை பார்த்து தான் நீங்க அதை கூட வந்து நீங்க வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அதை கிட்ட பழகணுன்ற. இப்போ உதாரணத்துக்கு ரைட்டு மேலே வீட்டில் சாட்டர்டேவோ என்னவோ சண்டே ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், டொம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு ஒரு 12 மணிக்கு. என் பொண்ணு அழகாக ஜஸ்ட் லைக் தான் சொல்லிட்டு போகுது ஹேவ் அ குட் டைம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இப்போ அந்த குழந்தைக்கு அவள் ஏகப்பட்ட புத்தகம் படிச்சுட்டு இருக்கா. என்னை விட அவளுக்கு நிறைய விஷயம் தெரியும். அந்த வயசுல வந்து நான்லாம் வந்து ஜிப்பு மாட்டிச்சேன்லாம் அழுது கதறி இருக்கேன், ட்ரௌசர் தொலைஞ்சு போச்சுன்னு அழுது பண்ணிருக்கேன், என்னென்னோ நடந்திருக்கு. அதை சொல்லக்கூட ஆட்கள் கிடையாது. அப்போ அதை பேசுறதுக்கோ இல்லை பகிர்ந்துக்கிறதோ கூட ஆள் கிடையாது. அதுவும் வந்து தப்பான அந்த டைம்ல வந்து சிட்டுக்குருவியில் வைக்கிறவங்களாம் வந்து பயமுறுத்திட்டு போவான். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்போசர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம பிள்ளைங்க கூட நம்ம வந்து நிறைய பேசலாம். அவங்கள வந்து ஒரு பொண்ணா, ஒரு அம்மாவாக போகக்கூடிய ஒரு பொண்ணா நீங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது சரியாக வரும். அப்போ அந்த உணர்ச்சிகள்லாம் இருக்கும், போகும். அப்போ அதை நல்வழிப்படுத்துறதுன்றது வந்து எப்படி, அது என்னென்னலாம் பண்ணால் அதை வந்து இது பண்ணலாம், எதெல்லாம் பண்ணி நீ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு சிகரெட்டு வாழ்க்கையில் தொடாத அப்படின்னு என் முன்னு சொல்கிறேன். சிகரெட் வேணாம், சரக்கு அடிக்கலாம், நல்லா படித்து நல்ல முன்னேறு, நல்ல பெரிய வேலைக்கு போய்டு, நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலாம் நான் என் முன்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இது வந்து இது எப்படி பேசுறது போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம், எனக்கு அப்படி இல்லை. தட்ஸ் ஆல். இதை தான் வந்து இதெல்லாம் எப்படி பேசுறதுன்னா அது உங்கள் கையில் இருக்கிற விஷயம். தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. அண்ட் விமலன் மணியில் வந்திருக்காரு, அதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் பத்மினி சொல்லியிருக்காங்க ரிலேஷன்ஷிப் இஸ் எஃப்எம்எல்னா அது என்ன எஃப்எம்எல் ஃபுல் ஃபார்ம் என்ன? எஃப் மை லைஃப் someone please explain சொல்லியிருக்கா பத்மினி. அது வந்து வேர்டு EPHEMERAL அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதற்கு வந்து விட்ஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையோட அர்த்தம் அது. அவ்வளோதான். நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியும். ஓகே. எப்போவுமே ஒரு கேட்டால் அது சொல்றது இல்லை. பூனா பாலகனே சொல்லியிருக்காங்க பீயிங் பேரண்ட் இஸ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பீப்புள் ஆர் அஃப்ரைட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை, இது அஃப்ரைடு டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத விட நான் இன்னுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஐ நீட் சம் டைம். அதை ஒரு பொண்ணு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன எங்கேயுமே சுத்த விட்டது கிடையாது, என் லைஃப் என்ன வாழ விட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். எப்போ கேட்டாலும் எங்கேயாவது என்ன நான் எங்கேயாவது போட்டோம், உன் புருஷனோட போ, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போலாம், உன் புருஷனோட போ, கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் நீ எங்க வேணா போய் சுத்து, இப்படிதான் பேசியிருக்காங்க. இப்ப நான் அதை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் திருப்பி அடுத்து குழந்தைனா எனக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை தான் அவங்க இன்னுமே சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்ப திருப்பி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்து ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அகெயின் there is no equal partnership there. நீங்க நீயும் வந்து பாத்துக்கிறேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் நைட்டு 3 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்துட்டு மறுநாள் காலைல நான் ஆஃபீஸ் போகணும் பொழுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கேயுமே ஷேர் பண்ணாத ஒருத்தர் இருந்தாங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி ஒன் ஆஃப் த ரீசன் நான் ஒத்துக்கிறேன். பட் பார்ட்னருமே அதுக்கு சப்போர்ட்டிவா இல்லையே, அது எப்படின்னு கேக்குறேன். அதாவது அப்ப எப்படி அது கரெக்ட் ஆகும்? ஓகேவா? அதுதான் வந்து இளைஞர் சொல்லியிருந்தாரு. இதுதான் பெரியார் வந்து பெண் விடுதலை பற்றி பேசினார். அவர் என்றுமே தீர்க்க தரிசி. அந்த நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்ல, காரணம் என்னன்னா இவனுக்கு எப்ப பார்த்தாலும் ரொப்பி விட்டு போயிடுறானுங்க. அதுங்களும் என்ன பெத்து போட்டதுக்கு அப்புறம், ஏன்னா
ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த குழந்தை பசிக்குன்னு அழும்போது அவன் எங்க வேலைக்கு போவா? அப்ப குடிச்சாவனோ சைக்கோவோ ஏதோ கருமம் முடிச்சவனோ எவனோ ஒருத்தவன் அவன் எடுத்து வந்து போடுற 5 ரூபாயை வச்சுதான் ஒரு சேர் அரிசியாவது வாங்கி அதை வந்து கழுவி எதுவுமே இல்லாட்டாலும் அந்த கஞ்சி எடுத்து அதில் உப்பு போட்டு நாங்கள் தான் சாப்பிட்ருக்கோம். சாப்பாடு வடித்து வர்ற கஞ்சி இருக்கு இல்லையா, இந்த கஞ்சி அப்படியே எடுத்து உப்பு போட்டு எல்லாரும் கஞ்சி கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ். இது ஒரு காலகட்டத்தில் நாங்களும் சாப்பிட்ருக்கோம். ரசம் அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. இப்படியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தான் வந்திருக்கும். காட் கிரேஸ். இப்போ இன்னைக்கு ஒரு தங்கச்சி தவிர எல்லாருமே அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க. அது ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கும். அப்போ இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு கடையில் 30 வருஷம் இருந்தார். திடீர்னு பார்த்தா அந்த கடையை மூட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த வேலைக்கு நீங்கள் போகணும்ல. அந்த பிளாக்கை என்னால் உணர முடியுது. ஒரு கெத்தாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு டக்குனு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பசங்க 6 பேர் வீட்டில் இருக்காங்க, அம்மாவை சேர்த்து 6 பேர் இருக்காங்க போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை 5 மாதம் விடுப்பு எடுத்தாங்க அவங்க. 5 மாதம் பேப்பர் போட்டு தேடினாங்க. அதுக்கே வந்து நாங்கள் 5 லட்சத்துக்கு கடன் ஆனோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 5 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும், 5 பேருக்குமே பசிக்கும். எங்கள் அம்மா பட்ட துயரங்கள், எங்கள் அம்மா பட்ட கஷ்டங்கள்லாம் நான் இன்னைய வரலையும், அதனால தான் வந்து அதனுடைய நீட்சி தான் நான் இதெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ நீ எங்கள் அம்மா என்ன சொல்கிற, ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள பிறந்துச்சு அதோடு நிறுத்தியான்னா நீ மாட்டுன்னு மேட்ரு பண்ணி எல்லாம் வரிசையில் அதை வந்து பெற்று போட்டு கேட்டால் எங்கள் அம்மா படித்தவ பியூசி கேட்டால் ஆளுக்கு தூளோன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ரைட்டு, அப்போ போட்டேன் வளருது எவ்வளோ 5 ட்ரெஸ் எடுக்கணுமே, 5 பேரையும் ஸ்கூலில் சேர்க்கணுமே, 5 பேர் சாப்பாடு டப்பு கட்டணுமே. நீ என்னைக்கா ஒரு நாள் சாப்பாடு கட்டுறியா? அதுதான் மேட்ரு. நாங்களாம் சத்துணவுக்கு தட்டிட்டு போயிருக்கோம். இது தெரியல, அவரை குறை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் ஒரு பண்ணார். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணார். நீ என்னை கொஞ்சம் கொஞ்சினால் நிலாவை வாங்குவேன் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அந்த மாதிரி மட்டும் எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு சப்போர்ட்டராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் இன்னும் நல்லா இருந்திருப்போன்றத விட எங்கள் அம்மா வந்து ஃப்ரீயாக இருந்திருப்பான். அவளுக்கு இவ்வளோ ப்ரீ ப்ரெஷர் கிடையாது. இதில் பெரிய தங்கச்சியுடைய காதல் அந்த மாதிரியான பிரச்சனைகள், இதிலலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷரு, இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம். அதனால தான் இந்த கருமெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நான் உடைக்கணுன்றது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். உண்மை. சரி, இப்போ அதுக்கு தான் நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விமன் மேல் மட்டுமே திணிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக டயத்துக்கு வந்து இதை வந்து பண்ணிடணும். இதில் வந்து குழந்தையின் முகம் தான் வந்து பார்க்கறதுக்கே சந்தோஷம். நாங்கள் ஒரு அம்மா எடுத்து வாயில பேண்டு வச்சிருக்கோம், இதை கழுவிட்டு அதை போய் அலசி வச்சு, ஏன்னா அது ஈரம் சொதன்னு ஆக அழ ஆரம்பிச்சிடும். கருமத்தை அழுது அது வீர்னு கத்திட்டு இருக்கேன். அதை எடுத்து அதை ரெடி பண்ணி வந்து துத்துறதுக்குள்ள பீ தான் ஞாபகத்து வரும். சோத்தை கையில் வச்சா, சாம்பார் சாதத்தில் கை வச்சா, இதெல்லாம் சகிச்சிட்டோம். நீங்கள் எல்லாத்தையுமே புனிதப்படுத்திட்டு இருக்கீங்க. அது இயற்கையான ப்ராசஸ் மயிறு. அதை வந்து புல்லை பெற்றுக்கிறான், அவன் வளர்க்குறான், அதெல்லாம் அவனுடைய பிரச்சனை. அது எவ்வளோ ஒரு புனிதம் தெரியுமா மயிரை மட்டும் நீ பேசாத, அது அவங்களுடைய விஷயம், அவ்வளோதான். இது யாரும் அகெயின்ஸ்ட் கிடையாது. இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்ற நான். அதுவும் நியூக்ளியராக தனியாக புல்லை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். நாங்கள் பார்த்துருக்கோம். 7:30 மணிக்கு பஸ்ஸு, 8 மணிக்கு பஸ்ஸு, 7:30க்கெலாம் 7:45 7:50 to 8 மணிக்கு போகிற பஸ்ஸு. சனிக்கிழமை அவங்களுக்கு வேலை. குழந்தை யார் வீட்டு கதவு திறந்தோ வச்சுட்டு பார்த்துக்காங்கன்ட்டு அவங்ககிட்ட கேட்க விட மாட்டோம், வச்சுட்டு ஓடி இருக்கேன். அப்போ ஒரு நாள் சொன்னேன், இது ரொம்ப சிரமமாக இருக்குது, இதை விட கம்மியான சம்பளமாக கூட இருந்தாலும் பரவாயில்ல, சனிக்கிழமை லீவ் இருக்கிற மாதிரி கம்பெனிக்கு உடனே மாறணும். ஏன்னா அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் நான் வந்து அவளை கிரீச்சில் விடுறவரையும் நான் குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் அவளை கிரீச்சில் விட்டு அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். இதில் இன்னும் இவனு வேற வந்து பிள்ளைய வந்து அப்படியே பிடிச்சிட்டு வளர்க்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் வாங்க. போவாக்கு என்ன பண்ணுவேன், 2 பேர் வேலைக்கு போய் ஆகணும்ல, வாடகை கொடுக்கணும்ல. ஆனால் சொல்லும்போது பார்த்தா அந்த நேரத்தில் தான் குழந்தைகள் உண்மையிலே கிரீச் இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே அது ஈக்குவலாக நீங்கள் விளையாட முடியாது. எவ்வளோ நேரம் நீங்கள் ரைம் சொல்லிட்டு இருப்பீங்க, எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் வந்து மோமோச்சு விளையாடிட்டு இருப்பீங்க. பட் குழந்தைங்களோட விளையாடுற கிரீச் தான் வந்து குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பெஸ்ட்டான இடமா இருக்கும். யானி அப்படி தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டா, நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தா, எல்லாமே அங்கே தான். ஏன்னா அந்த குழந்தைகள் கூட வந்து அந்த சமூக அந்த என்னது ப்ரொக்ரெசிவ் டுகெதர்னஸ் மாதிரி அங்கே பசங்களோட போகும்போது அந்த ப்ரொக்ரெசிவ் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வரேன் நான். எஸ், பேசுறதுலேருந்து விளையாடுறதுலேருந்து நிறைய விஷயங்கள். சரியா?
ஸோ ரோஹித் சிவா அவர்கள் வந்து 5 கனடியன் டாலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு மிஸ்ட் யூ ஓவர் அ வீக் அண்ட் ஸ்டில் கேட்சிங் அப். Wish you both very very belated birthday wishes and many more decades of happiness and love. Thank you so much, Rohit. Thank you. உல்லாச பாரி சொல்லியிருக்காப்ல, உங்க வீடியோ ரொம்ப நாளா பாக்குறேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுறேன்லாம் சொல்லாம கமெண்ட் பண்ணுமாறு கிரீன் சாண்ட் ஆர்மி சார்பாக கேட்டுக்கொள்கிறோமா. இன்னைக்கு அவர் கிரீன் சாண்ட் ஆர்மி ஆயிட்டாரு, நடுவில் ஜாக்கி பாய் ஆர்மின்னு மாத்திருந்தாரு. The relationship is ephemeral. ஆமா, ephemeral. Yes. மாரீஸ்வரன் இலங்கேஷ்லாம் வந்து இவங்களுக்கு நம்ம ரோஹித் சிவா அவர்களுக்கு வந்து நன்றிகள் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. சத்துர்த்தியா ராஜேஸ்வரன், அவ இருக்கிறாளா? ஆமா, அவ வந்து 2 பிள்ளைய பெத்துட்டு அவ பண்ற அலப்புறம் இருக்கு பாரு. அது அதுல வேற அவ்வளவுதான் தெரியும். நிவின் சேஸ் ஹாய் டு யாழினி அக்காவா. யாழினி அக்கா வந்து உள்ள இருக்காங்க. ஓகேவா. அண்ட் யாமினி மகேஷ் இருக்காங்க. ஐ எம் ஃபாலோயிங் ஃப்ரம் 3rd season BB. I got lot of insights from Jackie Shekhar about relationship and human behavior. It helped me a lot really in clearing my mind blocks. Thank you அப்படின்னு போட்டிருக்காங்க. யாமினி மகேஷ், நீங்க மட்டும் இல்ல, நானே நேரடியாக பாதிக்கப்பட்டு, நானே அடிபட்டு, நானே உதைப்பட்டு, நானே திட்டு வாங்கினேன். கண்ணனே நின்றான், கண்ணனே கவுந்தான், கண்ணனே வீழ்ந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் நானே பண்ணி தான் இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். எஸ், தேங்க்யூ. அவங்க வந்து அதான் சொன்னாங்க, இன்னைக்கு லைவ் ஏர்லியா வந்ததுனால என்னால இந்த மெசேஜை கன்வே பண்ண முடிஞ்சது. இல்ல, ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மோஸ்ட்லி சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருந்தா வருவோம், இல்லைன்னா விடுமுறை, பொது விடுமுறை தான் அது. ஆனா ஃப்ரீயா இருந்தா சும்மா இருக்கிறது சரி உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கலாமே அப்படின்றது தான். எஸ். உல்லாச உரை போட்டிருக்காப்ல, ஒரு தடவை கிளீன் ஷேவ் பண்ணிட்டு என் சன்னை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க ரிசப்ஷன்ல இருந்த பொண்ணு எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் என் ஒய்ஃப் முன்னால கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இந்தியால என்னால கிளீன் ஷேவ் பண்ண முடியல அப்படின்னு இருக்காரு. இல்ல, அது ஆழும், அது ஆழம் இல்ல சார், இங்க அதெல்லாம் நீங்க பாட வேண்டியது இல்ல. இது போகும் கடலும் தூரம் இல்ல, ஆழம் எது ஐயா, இந்த பொம்பள மனசுதான் ஐயா, ஆழம் எது ஐயா, இந்த பொம்பள மனசுதான் ஐயா. எங்க வீட்டுக்கு இது பொருந்தாதுங்க, பாடாதீங்க தயவுசெய்து. எங்க வீட்டுக்கு இது பொருந்தாதுங்க. இல்ல, நான்லாம் போய் சொல்லிடுவேன். அந்த பக்கத்துல இருந்து ஒரு விஷயத்த வாங்கறதுக்குள்ள நான் படாத கோராமையெல்லாம் பட்டிருக்கேன். அதனால நீங்க ஸ்டாப். இந்த ஆழம், அப்புறம் என்னது பிளாக் ஹோல், அப்புறம் இது பெண்ணின் மனசு, இந்த கதையெல்லாம் நீங்க நிறுத்தி. கேலக்ஸி, பிளாக் ஹோல், இந்த பிளாக் ஹோல் தான் மேடம் இந்த ஃபுல் கேலக்ஸி. எனக்கு இப்பதான் புரிஞ்சுது, இந்த பிளாக் ஹோலை நீங்க இவ்வளவு நேரம் எதுக்கு சொல்லிருக்கீங்கன்றது இப்பதான் புரிஞ்சுது. கேலக்ஸில மனசு அவ்வளோ வந்து ஆழம் கிடையாது. ஓகேவா, நீங்க வந்து அதை இதோட கம்பேர் பண்ணாதீங்க. பிளாக் ஹோல் அப்படின்னா எல்லாமே கேலக்ஸில இருக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சார் நானும் சொல்றேன். நீங்க அதை வந்து இப்ப நீங்க அது எப்படின்னா அந்த பொம்பளைங்க மனசு எல்லாம் இப்படிதான் இருக்கும், அது வந்து டீப், இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்றேன் நான். ஓகேவா. உல்லாச பறவை வந்து சொல்லி முடிச்சிட்டாரா. நைஸ் டு see the indoor plant there, indoor plant plan இருக்கு. சாரி there Jackie, keep more house to get green அப்படின்னு சொல்லி. இல்ல, ஆக்சுவலி இது வந்து அவங்களுடைய ஆஃபீஸ்களை கொடுத்தா, இது வந்து நான் வெங்காயம் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் சொன்னேன், ஐயோ அதுக்கு எதுக்கு நான் வந்து எல்லாரும் சமைச்சு சாப்பிடுவேன். ஆமா, ஜாக்கி வந்து சமைச்சு சாப்பிடுவாப்ல அப்படி இருந்தா. நான் வெங்காயம் கொடுக்க போறேன். நான் அடுத்து இப்போ வந்து டொமேட்டோ கொடுக்குறேன், சில்லிலாம் போட்டு தனியா அதுக்கு தனியா தரேன் அப்படின்னு இருக்கா. ஓகேவா, ஓகே. ஸ்ரீலலிதா, சித்ரா செல்வமோகன், கீர்த்தி லக்ஷ்மன், அக்கா லீவ் டோன்ட் கண்டினியூன்னு எங்கேயோ கொடுத்துருக்கா. நல்ல வேலை நான் கண்டினியூ பண்ணேன்னா தெரியல. ஓகேவா, லைக் போட்டுட்டு தூங்குறேன், காலையில வரேன்னு போயிருக்காங்க சித்ரா செல்வமோகன். என்ன ஊர்லமா இருக்கிற, அதுக்குள்ள லைக் போட்டு தூங்குற சார்? 11:30 மணிக்கெல்லாம் நிறைய பேர் தூங்கிடுவாங்க அப்படின்றீங்களா? இல்ல, சனிக்கிழமை ஆச்சு, அது ஒரு சில தள்ளி போடலாமே, மக்கள் தொகை குறைக்கிறதுக்கான அட்வைஸை கொடுத்து. அதுதான் இப்போ நம்ம லைவ்ல சிவபூஜையில கரடி மாதிரி வந்திருக்கோம். ஆக்சுவலி இனி இந்தியா டைம், இந்திய நேரப்படி சிவபூஜையில கரடி டைம் இது. ஆக்சுவலி தேங்க்யூ. டெய்லி இந்த டைமுக்கு லைவுக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். அவர் அட்லீஸ்ட் 11:30க்கு வரலாம் அப்படின்னு டேவிட் அவர்கள் சொல்லியிருக்காரு. இல்ல, அது 11:30 ஓகே, 11:30 to 12 வந்தா கரெக்டாக பண்ணிடலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்கு 12:30 ஆகிடும். ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு 11:30 ஆகிடுதுங்க. அதுதான் பிரச்சனை. ஓகேவா. பத்மினி வந்து என்ன ஜாக்கி லைட்டாக தொப்ப தெரியுது, என்ன தக்காளி சட்னியின் மகிமையான்னு கேட்டிருக்கா. தக்காளி சட்னி இல்லடி, அது சட்டி சோற தின்ட்டு நடக்காம இருக்கிற 6 மாசம் ஆயிடுச்சு ஆக்சுவலி வாக்கிங் போய். அதான் பத்மினி எனக்கு சப்போர்ட் பண்ணுவா, தெரியும். நீங்க தான் எழுந்தே காமிச்சேன். என்னன்னா வழி நடக்கிறதே இல்லை, அவ்வளோ குளிர். வெளியில போய்
கையெல்லாம் வலிக்குது பயங்கரமாக. ஒன்றும் இல்லை, ஷூட் பண்ண படம் பார்த்துட்டு ஷூட் பண்ணாலே நிற்க முடியல, அந்த மாதிரியான குளிர். ஆனால் இவளுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஐயோ, அவங்க கிடக்கிற மயிராண்டின்னு அந்த குளிரை தூக்கி போட்டு டக்குன்னு ஒரு டைட்டை ஃபிட்டை மாட்டிக்கிட்டு டம்னு ஒரு லைட்டை தூக்கி வச்சிருக்காள் அந்த இடத்துல. அது சுப்புக்கு சுப்பு சுப்புன்னு அடிச்சிட்டு இருக்குது. படம் எதிர்க்க வர்றவனை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுது. அவன் உதவி ஓடுறான், அது பானிடைல போட்டு சும்மா கும். ஒரு நாள் நிஜமாமே ஒரு போனிடைல் போட்டு ஓடினாங்க அவங்க. நான் கூட செம்ம ஃபிகர் நினைச்சேன். 76 18 நினைக்கிறேன். ஐயோ மிரளுதுங்க. ஓகேவா, சரி. பத்மினி சொல்லியிருக்காங்க, ஈவன் நானுமே வந்து ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் பை சீயிங் ஜாக்கியோடைய கேஷுவல் ரைட்டிங் தான் ஐ லவ். ஐ ஹேட் அ பிலீவ் தட் ரைட்டிங்னா ரொம்ப சுத்த தமிழ்ல எழுதணும், கிராமர் கரெக்டா இருக்கணும்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கிடையாது, நான் வந்து பிளாகர் காலத்துல கோத்தாங்கம்மா எழுதுற ஆள். நான் எழுதினாலே அதுக்கு நிறைய வசவுகள் நிறைய விஷயங்கள் எனக்கு வரும்போது நான் சொன்னது, நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்காங்க, எனக்கு இப்படிதான் வரும், இப்படிதான் என்னால் பேச முடியும். இந்த இயல்பான டாக் தான் வந்து ஈஸி டு க்ளோஸ் டு ஆல் ஆஃப் தெம். அதனால அப்படிதான் அதை நான் எழுதினேன். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இருந்துச்சு. தொடர்ந்து என் ரைட்டிங்கை பார்த்து அதுக்கு வந்து அங்கீகரிக்கக்கூடிய அத்தனை பேருக்கு எங்களுடைய பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு ரைட்டிங் தான் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலி. பட் எனிவே ஃபேஸ்புக்கில் நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். எஸ், தேங்க்யூ பத்மினி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீ டூ. எதுக்கு மேடம்? இன்ஸ்பிரேஷன். ஓ, நீங்க எழுதுறத பார்த்து எழுதுறேன் அப்படி சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு இப்ப இன்ஸ்பிரேஷனா இப்ப நீங்க ரைட் பண்ணும்போது காஃபி வேணா போட்டு தரது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயம் நான் புரியுது. இன்ஸ்பிரேஷன் கரெக்ட் தான். ஓகேவா? எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸில் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முதல் பாகம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. 2ஆம் பாகத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.